ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஷியர் ஃபோர்ஸ் பார்த்துருந்தோம், பெண்டிங் மூமெண்ட் பார்த்துருந்தோம், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனு, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, டார்ஷனு, அதுபோக ஃபஸ்ட்டு சாப்டரில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இதுவரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அடுத்தபடியாக காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் ஒரு 4-5 போர்ஷன் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸோட முடிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாமுக்காக தான் மெயினாக நமக்கு இந்த ரிவிஷன் கிளாஸு நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களாங்க? ஸோ அப்போ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போ நம்ம நோட்ஸில் பார்த்தீங்கனாலே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸு, பிளேன் ஸ்ட்ரெயின் 2 டேம் கொடுத்துருப்பாங்க. பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸு, பிளேன் ஸ்ட்ரெயின். பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, பிளேன் ஸ்ட்ரெயின் 2 டேம் இருக்கும். அப்போ பிளேன் அப்படின்னாலே எனக்கு 2 டைமென்ஷன். பிளேன் அப்படின்னாலேங்க 2 டைமென்ஷன். அப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் 1 டைரக்ஷனை நம்ம நெக்லிஜிபிள் பண்ணால் அது பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எல்லாம் 1 டைரக்ஷன் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணால் அது பிளேன் ஸ்ட்ரெயின். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே 3 டைமென்ஷனில் சால்வ் பண்ணுறது கஷ்டம். அப்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் 1 டைரக்ஷன் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணால் பிளேன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின் எல்லாம் 1 டைரக்ஷன் நெக்லிஜிபிள் பண்ணிங்கன்னா அது பிளேன் ஸ்ட்ரெயின். அதுதான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். பிளேன் ஸ்ட்ரெயின் அப்படின்னாலே ரீட்டைனிங் வால். ரீட்டைனிங் வால் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு ரீட்டைனிங் வாலை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க. ஒரு ரீட்டைனிங் வால். அப்போ இந்த ரீட்டைனிங் வாலை பொறுத்தவரை இல்லைங்க, ஸோ வெர்டிக்கல் எனக்கு ஒய், ஸோ இது என்னோட எக்ஸு அப்படின்னாங்க. இசட் வந்து அலாங் தி லென்த் ஆஃப் தி வால் தான் எனக்கு இசட். அதை நம்மளை பார்த்து இருக்கக்கூடிய டைரக்ஷன் அலாங் தி லென்த்து. இப்போது நமக்கு ரீட்டைனிங் வால் லென்த் இப்படி போகுது அப்படின்னாங்க. ஸோ இதை தான் நம்ம இசட் டைரக்ஷன் சொல்கிறோம். அப்போ அலாங் தி லென்த் இந்த இசட் டைரக்ஷனில் நமக்கு டிஃபார்மேஷன் ஆக முடியுமானா இதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போது ஸ்ட்ரெயின் அலாங் இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுக்கிறோம், 0 எடுக்கிறோம். அப்போது ஒரு பிளெயின் ஸ்ட்ரெயினுக்கு எக்ஸாம்பிளாக எப்போவுமே நீங்கள் ரீட்டைனிங் வாலை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பிளெயின் ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது ஸ்ட்ரெஸ் அலாங் 1 டைரக்ஷன் நெக்லிஜிபிள், அதுக்கு நீங்கள் தின் சிலிண்டரை ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட் இஸ் எ டென்சார், அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுங்க ஒரு டென்சார். இதுவே சில எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட காம்பனன்ட் எனக்கு என்னெல்லாம் இருக்கும், சிக்மா எக்ஸு, டவு எக்ஸ்ஒய், டவு எக்ஸிசட், இதே மாதிரிங்க டவு ஒய் எக்ஸு, சிக்மா ஒய், டவு ஒய் இசட்டு, டவு இசட்எக்ஸ், டவு இசட்ஒய், கடைசி சிக்மா இசட். ஸோ இதான் என்னோட 3 டைமென்ஷனில் என்னோட ஸ்ட்ரெஸ். சப்போஸ் இசட் எல்லாம் டைரக்ஷனில் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணோம்னா அப்போ என்னோட பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸோட காம்பனன்ட்ஸ் இதே எக்ஸாம்பிள் சம்டே அப்படி கேட்பாங்க. அப்போ சிக்மா எக்ஸ், டவு எக்ஸ் ஒய், டவு ஒய் எக்ஸ், சிக்மா ஒய், இது ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட். இதான் பிளேன் ஸ்ட்ரெஸ். இதே இது ஸ்ட்ரெயின் கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸு, ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸ் ஒய், ஸ்ட்ரெயின் அலாங் ஒய் எக்ஸு, ஸ்ட்ரெயின் அலாங் ஒய். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த காம்பனண்ட் மட்டும் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களாங்க? அடுத்ததுங்க நான் திரும்பவும் நம்மளோட சிங்கிள் ஷார்ட் நோட்ஸுக்கு வரேன். இப்போ இதில் பாருங்க, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற சாப்டர்லே நமக்கு என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னாங்க, ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு அதில் நமக்கு மேபி டென்சியல் ஃபோர்ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோ இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். அப்போ வெளியே பார்த்துருந்தா நம்ம டென்ஷன் சொல்கிறோம், உள்ளே பார்த்துருந்தா நம்ம கம்ப்ரஷன் சொல்கிறோம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேஸு என்னோட எலமெண்ட்டில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸுனா பின்னு சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்ஸுனா சிக்மான்னு நோட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை என்னோட எலமெண்ட்டில் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸுனா நம்ம பின்னு சொல்லுவோம், பி. ஸ்ட்ரெஸ்ஸுனா சிக்மான்னு சொல்லுவோம். அப்போ சிக்மாங்கிற ஸ்ட்ரெஸ் எனக்கு ஆக்ட் ஆகும்போது ஒருவேளை லோடு அப்படின்னா லோடு பை ஏரியா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். லோடில் கொடுத்தாங்கன்னா இப்போ பி பை ஏ போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு சிக்மான்னு ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் ஒரே ஒரு டைரக்ஷனில் எனக்கு ஆக்ட் ஆகும்போது
அப்போ அதனால் இன்டியூஸ் ஆகக்கூடிய நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த சாப்டரை பொறுத்தவரை சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அப்போ சிக்மான்னு எனக்கு ஒரே ஒரு யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது என்னுடைய நார்மல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா. சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா. டான்ஜென்ஷியல் இல்லை சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா சிக்மா/2 sin 2 தீட்டா. சிக்மா/2 sin 2 தீட்டா. இதில் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, என்னோட டான்ஜென்ஷியல் சியர் ஸ்ட்ரெஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? ஸோ சைன் எப்போங்க மேக்ஸிமம்? சைன் எப்போங்க மேக்ஸிமம்? சாட் பாக்ஸில் யாராவது? ஸோ சைன் நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னாங்க, சைன் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் எனக்கு மேக்ஸிமம். சைன் 90 டிகிரியில் மேக்ஸிமம். அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு எனக்கு 90, 2 தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ இதில் எனக்கு தீட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 டிகிரி. 45 டிகிரி. எப்படி சைன் 90 எனக்கு +1 அதே மாதிரிங்க சைன் 270 எனக்கு -1. அப்போ என்னோட மேக்ஸிமம் சைனை பொறுத்தவரையில் 90 ஆர் 270. அப்போ ஒருவேளை 2 தீட்டா ஈக்குவல் டு 90 போட்டுக்கலாம், இல்லை 270 போட்டுக்கலாம். இதுல இருந்து என்னோட தீட்டா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னா தீட்டாவுடைய பாசிபிள் வேல்யூ ஒன்று 45 ஆர் 135. இது ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நிறைய எக்ஸாமில் வந்துடும். அப்போ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுங்க ரூட் ஆஃப் சிக்மா n² ப்ளஸ் டவு ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டுங்க சிக்மான்னு மட்டும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது ஒன்லி யூனிஆக்சியல், அதை மறந்துடாது. யூனிஆக்சியல்னா மட்டும்தான் இது அப்ளிகபிள். என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் காம்பனண்ட் சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா, டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா/2 sin 2 தீட்டா. சிக்மா/2 sin 2 தீட்டா. அப்போ இதில் பாருங்க, ஷியர் நான் மேக்ஸிமம்னு சொன்னேன். அப்போ ஷியர் மேக்ஸிமமாக இருக்கும்போது நம்ம ஆங்கிள் வந்து 2 தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ எனக்கு 1 ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னாங்க சிக்மா/2 இருக்கும். சம்டைம் இதுவும் கொஸ்டின் ஆகும். அப்போ என்னோட மேக்ஸிமம் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுடைய வேல்யூன்னு கேட்டாங்கன்னா அப்போ sin 2 தீட்டா எனக்கு 1 ஆச்சுன்னா வேல்யூ என்னவா இருக்கும்? சிக்மா/2 இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமில் அப்படியே வந்துருக்கும். இப்போ அடுத்தது என்னோட எலமெண்ட்ல சிக்மா எக்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது அலாங் எக்ஸில் ஆக்ட் ஆகக்கூடியது நான் சிக்மா எக்ஸுங்கிறேன், அலாங் ஒய்யில் ஆக்ட் ஆகிறத நான் சிக்மா ஒய்ங்கிறேன். அதே மாதிரி என்னோட டான்ஜென்ஷியல் நான் அதை ஷியருங்கிறேன். அப்போ இந்த சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், டவு மூணுமே வரும்போது என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் டான்ஜென்ஷியல். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை உங்கள் மைண்டில் வச்சு, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜஸ்ட் எக்ஸாமுக்காக ஒரு ரிவிஷன் தான் பண்ணுறோம். அப்போ என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு 3 காம்பனன்ட் இருக்கு. சிக்மா எக்ஸ் இருக்கு, சிக்மா ஒய் இருக்கு, டவு எக்ஸ் ஒய் இருக்கு. அப்போ இதில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்/2 ப்ளஸ்ஸுங்க சிக்மா எக்ஸ் மைனஸ், ஏன்னா ஷார்ட் நோட்ஸில் கொஞ்சம் பிரிண்ட் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்குது. சிக்மா எக்ஸு மைனஸ் சிக்மா ஒய்/2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ்ஸுங்க டவு எக்ஸ் ஒய் sin 2 தீட்டா. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க. சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்/2 ப்ளஸ்ஸு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய்/2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் டவு எக்ஸ் ஒய் sin 2 தீட்டா. இது என்னுடைய நார்மல் ஸ்ட்ரெஸ். அடுத்ததுங்க டான்ஜென்ஷியல் அப்படின்னா சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இந்த மேலே உள்ள ஃபார்முலாவில் இருந்தே கீழே உள்ள ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு வாங்க, அப்போ தான் மறக்க மாட்டீங்க. அப்போ மேலே உள்ள ஃபார்முலா பாருங்கள், எனக்கு 3 காம்பனன்ட் இருக்குது. சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்/2 எனக்கு ஒரு காம்பனன்ட், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய்/2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா ஒரு காம்பனன்ட், டவு எக்ஸ் ஒய் sin 2 தீட்டா ஒரு 3 காம்பனன்ட் இருக்குது. இதில் பாருங்கள் என்னோட சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்காது? சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்/2 இங்கே வராது. அப்போ இந்த 2 டேர்ம் தான் எனக்கு அப்படியே வரும், சின்ன சேஞ்ச் ஆகி வரும். அங்கே சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய்/2 காஸ் 2 தீட்டா இருந்தால் இங்கே எனக்கு sin 2 தீட்டா வரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே எனக்கு மைனஸாக இருக்கும். அது மாதிரி டவு எக்ஸ் ஒய் அங்கே sin 2 தீட்டா இருந்தால் அங்கே காஸ் 2 தீட்டா வரும். ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாலேருந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சு, ஓகேங்களாங்க? அப்போ நம்ம இதுவரை பார்த்தது என்னோட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில்
சிக்மான்னு மட்டும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா, என்னோட டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா பை 2 sin 2 தீட்டா. ஒருவேளை ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர். ரெண்டாவது எனக்கு சிக்மா எக்ஸ் இருக்கு, சிக்மா ஒய் இருக்கு, டவு எக்ஸ் ஒய் இருக்கு. அப்போ தான் என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ்ல நான் 3 காம்பனண்ட்டுங்கிறேன். சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2, சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா பிளஸ் டவு எக்ஸ் ஒய் சைன் 2 தீட்டா. இந்த முதல் இதில் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே எனக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ ரெண்டாவதுல டான்ஜென்ஷியல் வரும்போது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் இருக்காது, காசை சைன் ஆக்குறேன், சைனை காசு ஆக்குறேன், இங்கே ப்ளஸ்ஸை நான் மைனஸ் ஆக்குறேன். இவ்வளோதான். இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்ததுங்க பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன். நிறைய டைம் இந்த டெஃபினிஷனே அப்படியே எக்ஸாமில் வந்துருக்கும். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன். அப்போ ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே இட் ஹேவ் ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ். அப்போ நம்ம இதுவரை 2 காம்பனன்ட் பார்த்துட்டு வந்தோம், நார்மல் ஸ்ட்ரெஸ், டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்போ ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா இட் ஹேவ் ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ். என்ன இருக்காது? ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதுதான் நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுங்க ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ், நோ ஷியர் ஸ்ட்ரெஸ். இந்த கரஸ்பாண்டிங் பிளேனை தான் நம்ம பிரின்சிபல் பிளேன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது நம்ம 2 டேர்ம் சொல்கிறோம், ஒன்று மேஜர், இன்னொன்று மைனர். இது நிறைய எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக சின்ன சின்ன ப்ராப்ளங்களை கேட்டிருப்பாங்க. ஒன்று மேஜர், மேஜர் நம்ம சிக்மா 1ங்கிறோம், மைனரை சிக்மா 2ன்னு சொல்லிக்கலாம், இல்லை சிக்மா 3யும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக உங்கள் மைண்டில் வச்சுங்க. சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 இது ரூட்டுக்கு வெளியில் இருக்கு. அடுத்து மீதி வரக்கூடிய எல்லா டைமே எனக்கு கம்ப்ளீட் ரூட்டு. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ங்க டவு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலாவில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அப்போது எனக்கு சிக்மா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இன்கேஸ் ஒரு 50 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. சிக்மா ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டவு எக்ஸ் ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்யை பொறுத்தவரை டென்சைல் கம்ப்ரசிவ் வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸான்னு எடுக்கணும். டென்சைல் எனக்கு ப்ளஸ்ஸு, கம்ப்ரசிவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பார்க்கும்போது டவு எக்ஸ் ஒய் ப்ளஸ் மைனஸை பற்றி கவலையே பட தேவையில்ல, ஜஸ்ட் அந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ரிப்பீட்டடாக சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இதில் வந்துடும். அப்போ இதில் என்னோட மேஜர் அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனர் அப்படின்னா மைனஸ். அதாவது சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 மேஜர்னா ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும், ப்ளஸ் போட்டு மீதி ரூட்டில் உள்ள ரிமைனிங் டேர்ம், மைனஸை போடும்போது ரூட்டில் உள்ள மீதி ரிமைனிங் டேர்ம். சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்திருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான டேர்மு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை இந்த ரூட்டில் மட்டும் இருக்குல்ல, இதுதான் எனக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. நம்ம அந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள்னு சொல்லிக்கலாம். சம்டைம் கொஸ்டின் அப்படியே வரும். இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறதுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். நான் மோர் சர்க்கிளில் தனியாக ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வரைகிறேன். இப்போ வரைக்கும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, மேஜரு, மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபார்முலா திரும்பவும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ங்க டவு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம தனியாகவும் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் எனக்கு டவு எக்ஸ் ஒய் கிடையாது, சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய் மட்டும் வருது. நிறைய கொஸ்டினில் வெறும் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மட்டும் வரக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துடும். இப்போ எனக்கு இதில்ங்க சிக்மா எக்ஸும் ப்ளஸ்ஸு சிக்மா ஒய்யும் ப்ளஸ்ஸு ஒரு வேளை, அதே மாதிரி ஒரு வேளை சிக்மா எக்ஸும் மைனஸு சிக்மா ஒய்யும் மைனஸு. அப்போ எனக்கு ஒரு வேளை மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் சரி, அந்த வேல்யூவுடைய டிஃப்ரென்ஸு பை 2 போட்டிங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிடும். அது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் சரி, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ். சிக்மா எக்ஸ் மேபி ப்ளஸ்ஸாக இருக்குது, எனக்கு சிக்மா ஒய் மைனஸாக இருக்குது. அதாவது ஒன்று டென்சிலாக இருக்குது, எனக்கு கம்ப்ரசிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மட்டும் நான் ரெண்டையும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும் சிஎஸ்எஸ். சரிங்களாங்க. ஒருவேளை ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் கேட்டாலும் எனக்கு இதே ஃபார்முலா தான். ஸோ இதுவரை பார்த்தது கிளியராங்க. அடுத்து போயிடலாமா?
ஒரு சேட் பாக்ஸில் மட்டும் ஒரு மெசேஜ். அடுத்து போயிடலாமாங்க? இதுவரை பார்த்தது சிக்மான்னு மட்டும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா காஸ் ஸ்கொயர் தீட்டா, சிக்மா பை 2 சைன் 2 தீட்டா. ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டவு எக்ஸ் ஒய் இருக்கும்போது நார்மல் ஸ்ட்ரெஸ் சியர் ஸ்ட்ரெஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரையில் கொஞ்சம் எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கும், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது, ப்ராப்பராக படிச்சிங்க. அடுத்ததுங்க பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் பிளேன். அப்போ என்னுடைய பிரின்சிபல் பிளேன் என்ன ஆங்கிளில் இருக்கும், அதுக்கு ஒரு எம்பிரிக்கலாக ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை டார்ஷனுங்கிற சாப்டரே நம்ம பார்த்துருப்போம். டார்ஷனுங்கிற சாப்டரே 2 டவு பை சிக்மா ஈக்குவல் டு டி பை எம் அப்படின்னு நம்ம அங்கே பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேசிக் ஃபார்முலா. tan 2 தீட்டா ஈக்குவல் டு இல்லை tan 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு சம் ஆஃப் தி புக்கில் வந்து தீட்டாவை ஆல்ஃபான்னு என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ tan 2 தீட்டா ஈக்குவல் டு 2 டவு எக்ஸ் ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் வந்து சிக்மா ஒய். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கேயும் சேம் கான்செப்ட் தான். எனக்கு ஷியரில் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி வந்தாலே 45 ஆர் 135. அதே மாதிரி இந்த தீட்டா அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங் டு மேஜர் பிரின்சிபல் பிளேன், அதை மறந்துடாதீங்க. மேஜர் பிரின்சிபல் பிளேன். சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, என்னோட மைனர் பிரின்சிபல் பிளேனு என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மேஜர் பிரின்சிபல் பிளேன் கொடுத்துட்டு மைனர் பிரின்சிபல் பிளேன் என்ன ஆங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னாங்க, என்னோட மைனர் பிரின்சிபல் பிளேனை நான் ஒருவேளை ஆல்ஃபா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன், இல்லை தீட்டா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன மேஜர் பிரின்சிபல் பிளேன் இருக்கோ அது ப்ளஸ் 90 டிகிரி. இதை மறந்துடாதீங்க. அப்போ மைனர் பிரின்சிபல் பிளேனுடைய ஆங்கிள் கேட்டாங்கன்னா மேஜர் பிரின்சிபல் பிளேனுக்கு தான் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. tan 2 தீட்டா ஈக்குவல் டு 2 டவு டிவைட் பை சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். இது எதை தான் கொடுக்கும், மேஜர் பிரின்சிபல் பிளேனோட ஆங்கிள் தான் கொடுக்கும். இன்கேஸ் மைனர் பிரின்சிபல் பிளேனோட ஆங்கிள் கேட்டாங்கன்னா மேஜரை கால்குலேட் பண்ணி அதில் ப்ளஸ் 90 டிகிரி ஆட் பண்ணும். ஸோ இது கிளியராங்க. அடுத்தது இந்த மோர் சர்க்கிளை மட்டும் நான் திரும்பவும் நான் ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி திரும்பவும் ஒரு அடி ஞாபகப்படுத்திக்கிறேன், சரிங்களாங்க? ஸோ ஃபாலோ பண்ண முடியுதாங்க? ஸோ மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பழைய மக்களாக தான் இருக்கிறீங்க. கடைசி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுனால தான் ரிவிஷனே நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்பிட்வீனில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்காக தான் நம்ம ரிவிஷன் நடத்துகிறோம். நாளைக்கு எக்ஸாம் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு ஓன் கொஸ்டின் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சார் நம்மளும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மேக்ஸிமம் நாளைக்கு 5 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவேன். சார் ரெகுலராக மேக்ஸிமம் ஒரு 30 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் 30 பேருமே கண்டிப்பாக எக்ஸாம் நாளைக்கு ஓஎம்ஆர் உங்கள் நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. இல்லை எஸ்ஓஎம் எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணலன்னா ஏற்கனவே நான் 2 வீடியோ ரிவிஷன் கிளாஸோட வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். இது 3வது கிளாஸு, நான் இதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த 3 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்க போதும். நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைமும் தரேன். நாளைக்கு 5லேருந்து ஸோ வெனஸ்டே 5 o'clock வர டைம். ஸோ அதனால் நாளைக்கு கிளாஸும் நான் எடுக்கல. ஒரு நாள் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக நீங்களே எக்ஸாம் எழுதி பாருங்கள். கால்குலேட்டர் இல்லாமல் எழுதுங்க, ஓகேங்களாங்க? ஸோ அடுத்து நான் திரும்ப ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ மோர் சர்க்கிளை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் நினச்சிக்கலாம் எக்ஸாமில் கேட்கலாம். பர்டிகுலராக மோர் சர்க்கிளை பேஸ் பண்ணிங்க. அப்போ ஒரு மோர் சர்க்கிள் என்ன செய்யலாம், கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாங்க, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். அதான் மோர் சர்க்கிள். ஓஎம்ஆர் ஷீட்டை நானே அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்கும் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமுக்கு தகுந்தாப்புல நான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அனுப்பிடுறேன். இந்த ஓஎம்ஆரில் அந்தந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் நீங்கள் எழுதிக்க. நான் திரும்ப
மார்க் வேல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டு மார்க் என்னன்னு போட்டோம். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு மோர் சர்க்கிளை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேட்க முடியும். அப்போ ஒரு மோர் சர்க்கிளில் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் ஓ அப்படின்னு சொல்கிறேன், ஆர்ஜினு. இப்போ இதில் இருந்துங்க என்னோட சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள், சென்டர் ஆஃப் திங்க மோர் சர்க்கிள், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அப்போ அதான் சின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஓ டு சி இதை எப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க, என்னோட ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படி இல்லை நாங்கள் நார்மல் ஸ்ட்ரெஸ் இப்படின்னு சொல்லிக்கலாம். ஆவரேஜ் அப்படி இல்லைனாங்க என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ என்னோட சிக்மா ஆவரேஜ் வேணும் அப்படின்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2, இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம். சிக்மா எக்ஸ் பிளஸ்ங்க சிக்மா ஒய் பை 2. சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2, இது சிஎஸ் ஸ்ட்ரெஸ். இதே இது ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இல்லைனா நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஓசியை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததுங்க, எனக்கு இப்போ ஒரு மோர் சர்க்கிள் வரையணும்னா என்கிட்ட 3 காம்பனன்ட் இருக்கும். சிக்மா எக்ஸ் இருக்கும், சிக்மா ஒய் இருக்கும், டவ் இருக்கும். அப்போ சிக்மா எக்ஸு டவ் வேல்யூ எனக்கு தெரியும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்டாக மார்க் பண்ணிப்பேன். சிக்மா எக்ஸு டவ் எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு சிக்மா எக்ஸு, இந்த பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். சிக்மா எக்ஸு சிக்மா ஒய்யை பேஸ் பண்ணிங்க அந்த பாயிண்டை மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடும். இப்போ இதில் இருந்துங்க ஒரு திரும்பவும் நீட்டாக வரைஞ்சிக்கிறேன் சர்க்கிளை. இப்போ இதுலங்க இதில் என்னெல்லாம் கேட்க முடியும் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நான் என்னோட சிங்கிறது என்னோட மோர் சர்க்கிளுடைய சென்டர், சி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ இதுலேருந்து ஓசி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய ஆவரேஜ் இல்லை நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அடுத்து ஏன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். ஏ, இந்த சர்க்கிளுடைய அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட்டை நான் ஏன்னு சொல்கிறேன். அது மாதிரி என்னுடைய இன்னர் மோஸ்ட் பாயிண்ட்டை நான் பின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஓ டு ஏ, இதுதான் இந்த ஓ டு ஏ, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க என்னோட மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1. இந்த ஓ டு பி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னோட மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 3 ஆர் சிக்மா 2. ஜஸ்ட் ஒரு டயக்ராமை கொடுத்து வேல்யூ கேட்பாங்க. அப்போது என்னோட ஓங்கிற ஏங்கிற இடத்துல எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் என்னோட மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். பிங்கிற இடத்துல எனக்கு ஓ டு பி என்ன வேல்யூ இருக்கோ அதான் எனக்கு என்னோட சிக்மா 3, அதான் என்னோட சிக்மா 3. ஒருவேளை பிளேன் கேட்டாங்கன்னா இந்த சி டு ஏ, இந்த சி டு ஏவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய மேஜர் பிரின்சிபல் பிளேன், மேஜர் பிரின்சிபல் பிளேன். இந்த சி டு பியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைனர் பிரின்சிபல் பிளேன். ரெண்டே கரெக்டாக நான் வச்சு. அடுத்ததுக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆகணும். அப்போ சம்டைம்ஸ் எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கும், மோர் சர்க்கிளில் வெர்டிக்கல் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் இப்படின்னே சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஹரிசாண்டலில் கேட்க முடியாது, ஏன்னா ஹரிசாண்டலை பொறுத்தவரை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய காம்பனன்ட் இருக்குது. அதெல்லாம் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணுதுன்னு பொதுவாக கொஸ்டின் வராது. ஆனால் வெர்டிக்கல் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணுறதுங்கிற கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் அப்படியே வந்திருக்கும்.
ஏன்னா வெர்டிகல் ஆக்சிஸ்ல எனக்கு ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கு. என்ன காம்பனண்ட்டுங்க? சேட் பாக்ஸ் யாராவது சொல்லுங்க. என்னங்க காம்பனண்ட் இருக்கு எனக்கு? ஸோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ் மறந்துடாதீங்க. அப்போ எனக்கு இந்த சி டு டி இல்லைனா சி டு இ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க என்னுடைய சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. என்னுடைய சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு சரிங்களாங்க. அப்போது இந்த பாயிண்ட்டுகள்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்டெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிறது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். நான் அதில் இருந்து என்னுடைய சிக்மா எக்ஸு டவு எக்ஸ் ஒய் வேல்யூ எனக்கு தெரியும். அதை நான் ஒரு பாயிண்டாக மார்க் பண்ணியிருக்கேன். சிக்மா ஒய் டவு எக்ஸ் ஒய் எனக்கு தெரியும். அந்த 2 பாயிண்டையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்லேருந்து நான் என்ன வரைஞ்சிட்டேன்? ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். அப்போ இந்த சர்க்கிளோடைய அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட்டை நான் என்னுடைய மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். என்னுடைய சர்க்கிளோடைய இன்னர் மோஸ்ட் பாயிண்ட் அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க என்னுடைய மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். இதை சிக்மா 3, இது என்னோட சிக்மா 1. இது போக இந்த சி டு ஏவை நான் மேஜர் பிரின்சிபல் பிளேன் சொல்கிறேன். சி டு பியை நான் மைனர் பிரின்சிபல் பிளேன் சொல்கிறேன். இந்த சி டு டி அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம்ங்க சிஎஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வரை சொன்னது கிளியராங்க? சரிங்களாங்க. ஒருவேளை நான் இங்கே இருந்து என்னோட சிக்மா எக்ஸுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஒருவேளை இதை நான் அச்சின்னு டினோட் பண்ணுறேன். அப்போ ஒருவேளை இப்போ டேரெக்டாக எனக்கு O2H எனக்கு எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா அப்போ இந்த O2H எனக்கு எப்பவுமே எதை டினோட் பண்ணும் அப்படின்னா இது ரெப்ரசன்ட் சிக்மா எக்ஸ். O2H எனக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? என்னோட சிக்மா எக்ஸு. அப்போ சி ஏ ஏ பி சி டி இ. இப்போ இதில் பாருங்க இந்த பாயிண்ட் நான் எஃப்னு சொல்கிறேன். இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன்? எஃப். இதை நான் அச்சுன்னு சொல்கிறேன். இது எஃப், இது அச்சு. அப்போ என்னோட இந்த H2F, இந்த H2F எனக்கு எதை டினோட் பண்ணும் அப்படின்னாங்க என்னோட சிஎஸ்எஸ் டவு எக்ஸ்ஒயை டினோட் பண்ணும். டவு எக்ஸ்ஒய். அதே மாதிரி இங்கே வரும்போதுங்க நான் இதையும் அதே மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். இதை நான் ஒருவேளை ஜின்னு சொல்கிறேன், இது ஐன்னு சொன்னேன்னா அப்போ G2I எனக்கு டவு தான், அதுவும் எனக்கு டவு தான். அதே மாதிரிங்க என்னோட O2I, இந்த O2Iயை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க சிக்மா ஒய். ஸோ இவ்வளோ தான் இதில் தெரிய வேண்டியது. ஜஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துட்டு டயக்ராம்லேருந்து வேல்யூ கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பாயிண்ட் சொல்லிச்சு. டயக்ராமில் இருந்துங்க இந்த வேல்யூ கேட்பாங்க. அப்போ ஜஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட்டுகளை கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. திரும்பவும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஓ என்னுடைய ஆர்ஜினு 0வை தான் நம்ம ஆர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் எனக்கு வேணும். ஒரு மோர் சர்க்கிள் வரையினாலே சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் எனக்கு வேணும். அப்போ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஓசி ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்/2. சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்/2. அப்போ என்னோட சென்டர் ஆஃப் தி சர்க்கிளை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் ஆக்சுவலாக என்னுடைய மோர் சர்க்கிள் வரையணும்னா நான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வரையணும். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு சிக்மா எக்ஸ் பண்ணி சிக்மா ஒய்/2 போடுவோம். இல்லைன்னா என்கிட்ட சிக்மா எக்ஸோட வேல்யூ இருக்குது, டவு எக்ஸ்ஒய் வேல்யூ இருக்குது, சிக்மா ஒய் டவு எக்ஸ்ஒய் வேல்யூ இருக்குது. அதுலேருந்து அந்த ரேடியஸ் வச்சு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்னோட மேஜர் எது, மைனர் எது, என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ் மட்டும் எது, சிக்மா ஒய் மட்டும் எது, டவு மட்டும் எது, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எது, இப்படி ஒவ்வொன்றையும் இதில் இருந்து கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கொஸ்டின்ஸு மோர் சர்க்கிளை பேஸ் பண்ணியே வந்துடும். நான் அதில் ஒரு சில ஸ்டாண்டர்டு கேஸஸை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு சில ஸ்டாண்டர்டு கேஸை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை எரேஸ் பண்ணிட்டுமாங்க? இதை எரேஸ் பண்ணிட்டுமா? இப்போ பாருங்க ஒரு சில ஸ்டாண்டர்டு கேஸு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸுங்க, இதோட எலமெண்ட்டில் ஒன்லி சிக்மா ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. இப்போ இதுக்கு நான் ஒரு மோர் சர்க்கிள், இதுக்கு கரஸ்பாண்டிங் மோர் சர்க்கிளை கொஸ்டினில் கேட்குறேன்.
இதுக்கு கரஸ்பாண்டிங் மோர் சர்க்கிள். அப்போ மோர் சர்க்கிள் வரையினாலே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், சென்டர் ஆஃப் தி சர்க்கிளை கண்டுபிடிக்கணும். ஓசி ஓசி. ஸோ நீ கிளாஸ் ஒருவேளை 9 மணி வரை போனாலும் பரவாயில்ல, நான் 9 மணி வரை நடத்தி முடிச்சிடறேன் நாளைக்கு எக்ஸாமுக்காக. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஓசி கால்குலேட் பண்ணணும். என்னோட சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள். அப்போ நம்ம சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை டூன்னு சொல்லிட்டோம். அப்போ இதனோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், சிக்மா பை 2வாக இருக்கும் என்னோட ஓசி. அப்போது சிங்கிற பாயிண்டோட வேல்யூ சென்டரில் இருந்து எனக்கு சிக்மா பை 2ல் இருக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள் கண்டுபிடிங்க. ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள்ங்கிறது என்னோட மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ அதுக்கு எனக்கு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2. அப்போ எனக்கு சிக்மா ஒய்யில் வேல்யூவே இல்லை, சிக்மா ஒய்க்கு எனக்கு வேல்யூவே இல்லை. அப்போ என்னோட ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள் என்னவா இருக்கும், அதுவும் சிக்மா பை 2வாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து எனக்கு ஏற்கனவே இதுலேருந்து இதுவரையும் சிக்மா பை 2. அப்போ என்னோட ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள் அதுவும் சிக்மா பை 2. அப்போ எனக்கு என்ன ஆரிஜினை டச் பண்ணி என்னோட சர்க்கிள் இருக்கும். இது கிளியருங்களா? அப்போ இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நான் கேட்குறேன், என்னோட மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னவாங்க இருக்கும்? இந்த டயக்ராம்லேருந்து கேட்குறேன், என்னோட மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் யாராவது ஒருத்தங்க. இப்போ நான் அந்த டயக்ராம் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குறேன்னு வைங்க. இப்போ நம்ம கேட்குறது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு. மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுங்க எனக்கு எக்ஸாக்டாக என்னோட ஓல இருந்து நான் ஏ பாயிண்ட்டுன்னு சொன்னேன். அப்போ இது சிக்மா பை 2, இது ஒரு சிக்மா பை 2. அப்போ எனக்கு என்னவா இருக்கும், சிக்மாவாக இருக்கும். நான் இப்போ மோர் சர்க்கிள் கொடுத்துட்டு கேட்டால் மட்டும்தான் இப்படி போக சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நமக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க நம்மகிட்ட ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது, சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். நீங்கள் டேரெக்டாக அப்படி செஞ்சிடலாம். சம்டைம் மோர் சர்க்கிளில் வேல்யூ கொடுத்துட்டு மேஜரு மைனர் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்னோட மேஜர் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சிக்மா, என்னோட மைனர் கேட்டாங்கன்னா எனக்கு ஓகேங்களா? அப்போ என்னோட மைனரு 0, மைனரு எனக்கு 0. என்னோட மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் ஏற்கனவே ஈக்குவல் டு நம்ம ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள்னு சொல்லிட்டோம். அப்போ என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா சிக்மா பை 2. ஸோ இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி சில சம்முகள் கேட்பாங்க, சரிங்களாங்க? ஸோ இதே மாதிரி சிக்மாக்கு நான் ஒரு சில ஸ்டாண்டர்ட் கேஸுக்கு வரைஞ்சி போடுறேன், நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்துடும். நான் அதனுடைய கன்க்ளூஷன் மட்டும் வரைஞ்சி போடுறேன். அதாவதுங்க என்னோட எலமெண்ட்ல சப்ஜெக்டட் டு ஒன்லி பியூர் ஷியர் டவ் மட்டும் ஆக்ட் ஆகுது. அப்போ டவ் மட்டும் ஆக்ட் ஆகும்போது அந்த கேஸ் என்னுடைய மோர் சர்க்கிள் இப்படி டயக்ராம் கொடுக்குறாங்க. அது கரஸ்பாண்டிங் ஒருவேளை டயக்ராம் கேட்டாங்கன்னா எனக்கு இப்படி இருக்கும்.
ஏன் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் ஓசி கால்குலேட் பண்ணும். ஓசியை பொறுத்தவரை சிக்மா எக்ஸ்ல சிக்மா OB2 தான், டவ்வே கிடையாது. அப்போ எனக்கு டைரெக்டாக என்னோட ஓசி எங்கே இருக்கும்? எக்ஸாக்டாக என்னோட ஆரிஜினில் இருக்கும். இப்போ என்னோட ரேடியஸ் மோர் சர்க்கிள், அப்போ என்னோட மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ், அப்போ அந்த ரூட்டுக்கு போயிடணும். சிக்மா எக்ஸ் மேலே சிக்மா OB2 ஹோல் ஸ்கொயரு டவ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து எனக்கு டவ் கிடைக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க, நம்மளுடைய மோர் சர்க்கிள். அப்போ இந்த ஒரு கேஸுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டில் எனக்கு ஒரு சிக்மா எக்ஸு டென்சைலாக இருக்குது, சிக்மா ஒய் எனக்கு கம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ அந்த கேஸுக்கு என்னோட ஓசி. அப்போ நமக்கு ரெண்டுமே டென்சைலாக இருந்தால் தான் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா OY/2 ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருந்துச்சுன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் நம்ம என்ன செய்யணுங்க, மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஓசி என்னவாயிரும், 0 ஆயிரும். என்னோட சிஎஸ் ஸ்ட்ரெஸ் ரேடியஸு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 + 1 மைனஸ் நம்ம ஆட் பண்ணணும். சிக்மா ப்ளஸ் சிக்மா 2 சிக்மா பா. ஸோ 2 சிக்மா, அப்போ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா எனக்கு அது சிக்மா. அப்போ இதுலேயும் ஆர்ஜின் எனக்கு சென்டரில் இருக்கும். அப்போ இதுலேருந்து ஒரு சர்க்கிள், அப்போ இதுவும் சிக்மா. இதில் அப்போ என்னோட மேஜர் கேட்டாலும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா, ஒருவேளை சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கேட்டால் அதுவும் சிக்மா. சரிங்களாங்க. என்னோட மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டாலும் சிக்மா, ஆனால் அது மைனஸ் சிக்மா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் கேட்டிருப்பாங்க. சரிங்களாங்க. கடைசியாக ஒரே ஒரு கேஸு, அதோட நம்ம மோர் சர்க்கிளை முடிச்சுக்கலாம். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னாங்க, இது ஐசோட்ரோபிக் கண்டிஷன். எல்லா டைரக்ஷன்லையுமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சேமாக இருக்குது, சிக்மா சிக்மா. இதான் நம்ம ஐசோட்ரோபிக் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கேஸுக்குங்க என்னோட மோர் சர்க்கிள் வரையணும். மோர் சர்க்கிள் வரையணும். ஃபஸ்ட்டு ஓசி, ஓசி ரெண்டுமே எனக்கு இப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ 2 சிக்மா பை 2 எனக்கு சிக்மா. ஓசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்மா. ஸோ இந்த கேஸுக்கு என்னோட சிஎஸ் ஸ்ட்ரெஸ் என்னவாங்க இருக்கும், ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். யாராவது ஒருத்தங்க சேட் பாக்ஸில். ஸோ என்னோட ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் என்ன அப்படின்னாங்க, எனக்கு 0. ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள் 0. அப்போ மோர் சார் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 0னா நமக்கு சர்க்கிளே இருக்காது. அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு என்னுடைய காமன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் எ பாயிண்ட் அது எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி கொஸ்டின் வந்துடும். இப்படி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாங்க, கொஸ்டின் வந்துடும். அது வந்து ஐசோட்ரோபிக் கேட்டாலும் சரி, ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் கேட்டாலும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பாயிண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களாங்க. ஸோ இதோட மோர் சர்க்கிள் போதும். நான் திரும்பவும் ஷார்ட் நோட்ஸுக்கு வரேன். ஸோ இதோட பார்த்து கிளியராங்க. அடுத்து போயிடலாமா? சாட் பாக்ஸில் மட்டும் ஒரு மெசேஜ். சார் நான் ப்ராப்பராக படிக்கல, அதனால் நான் எக்ஸாம் எழுதாம மட்டும் இருக்காதீங்க. உங்களை எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களாங்க. ஸோ இதுவரை பார்த்தது எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட் பார்த்தோம். மைனர் பிரின்சிபல் பிளேன் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, மைனர் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னாலே நீ எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாலும், இப்போ என்னுடைய ஓ, இது சி. அப்போ என்னோட காம்பனன்ட் தெரியும். நான் அதுலேருந்து நான் சர்க்கிள் வரைஞ்சிட்றேன், சர்க்கிள் வரைஞ்சிட்றேன். அப்போ இந்த சர்க்கிளில் என்னுடைய இந்த லோயஸ்ட் வேல்யூ, சர்க்கிள் டச் பண்ணக்கூடிய இந்த லோயஸ்ட் வேல்யூ தான் நம்ம மைனர் பிரின்சிபல் பிளேன்னே சொல்கிறோம். சம்டைம்ஸ் என்னுடைய சர்க்கிள் இப்போ நம்ம ஒரு சில கேஸில் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. அப்போ என்னுடைய லோயஸ்ட் வேல்யூங்கிறது நெகட்டிவ்ல இருக்க போகுது. இதுதான் என்னுடைய மைனர் பிரின்சிபல் பிளேன். சில கொஸ்டின்ஸ் பாருங்க, உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். எஸ்எஸ்சி ஜேஇயில் உள்ள கொஸ்டின், நம்மளோட ஏஇயில் உள்ள கொஸ்டின், நம்மளோட லெவல் 1 கொஸ்டின், இது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.
அப்படியும் கிடைக்கலாம் சொல்லுங்கள், நான் ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியே குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இதுவரை பார்த்தது எல்லாமே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம அடுத்து பார்க்குறதுங்க பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் அப்போ ஜஸ்ட் அதனோட ஈக்குவேஷனே கேட்பாங்க. ஸ்ட்ரெயினோட ஈக்குவேஷன். அப்போது ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸை தான் நமக்கு ஒன்றுன்னு நோட் பண்ணுறோம். அப்போ ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸு இல்லை ஸ்ட்ரெயின் அலாங் 1 அப்படிங்கிறது சிக்மா 1/E. அப்போது ஸ்ட்ரெயின் அலாங் 1ன்னு பார்க்கும்போது நான் சிக்மா 1 எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸ்ன்னு ஒரு சில டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இது ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸ்னா இது எனக்கு சிக்மா x/E. நம்ம நோட்ஸில் அது சிக்மா எக்ஸ்ன்னு தான் நோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸ்ன்னு வரும்போது சிக்மா x/E. அப்போ எக்ஸ் பார்க்கும்போது மற்ற ரெண்டுமே பாய்சன் ரேஷியோட தான் வரும். அப்போ μ/E சிக்மா 2 + சிக்மா 3. சம்டைம் இந்த ஃபார்முலாவே ஏயில் அப்படியே வந்துருக்கு. அப்போ ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸ் அப்படிங்கிறதுங்க எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நான் சிக்மா 1ன்னு சொல்கிறேன். அப்போ சிக்மா 1/E - μ/E இது காமனாக வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு வெளியில். ப்ராக்கெட்டுக்கு உள்ளே எனக்கு என்ன இருக்குது, சிக்மா 2 + சிக்மா 3. ஒருவேளை இப்போ ஸ்ட்ரெயின் அலாங் 2 கேட்டாங்கன்னா இங்கே எனக்கு 2 இருக்கும், இங்கே 1 3 வரும். ஒருவேளை இங்கே 3 கேட்டாங்கன்னா இங்கே எனக்கு 3/Eன்னு வரும், இங்கே வரும்போது 1 2 வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ இந்த ஸ்ட்ரெயினுக்கான ஈக்குவேஷனை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இது எப்பவுமே எக்ஸ்னே படித்து பழகுங்க. ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸுங்கிறது சிக்மா x/E - μ/E சிக்மா y + சிக்மா z அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததுங்க ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கொடுத்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்பாங்க. ஃபார் 3 டைமென்ஷன் கேஸ் ஏயில் இந்த ஃபார்முலாவே அப்படியே நம்ம கொஸ்டினில் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக படிக்கணும். நம்ம கேட்குறது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்போ சிக்மா 1 வேணும். எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயின்லேருந்து கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்லேருந்து. அப்போ இந்த டேமில் கரெக்டாக என்னென்ன இருக்குது ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஈஸியாக ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். சிக்மா 1 வேணும், எதுலேருந்து, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்லேருந்து. அப்போ ஸ்ட்ரெயின் 1 ஸ்ட்ரெயின் 2 ஸ்ட்ரெயின் 3 3 காம்பனண்ட் என்கிட்ட இருக்குது. அப்போது ஸ்ட்ரெஸ் அலாங் 1ன்னா அதில் இப்போ எனக்கு என்ன காம்பனண்ட் மட்டும் இருக்குது, ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டில் யங்ஸ் மாடுலஸும் ஸ்ட்ரெயின் 1 இருக்குது. ரெண்டாவது காம்பனண்ட் எனக்கு வரும்போது ஸ்ட்ரெயின் 2 + ஸ்ட்ரெயின் 3 இருக்குது. இதில் எனக்கு யங்ஸ் மாடுலஸ் கிடையாது. எதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கோ அதில் மட்டும் தான் எனக்கு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். மீதி என்ன டேம் இருக்குது இதை தனியாக மைண்டில் வச்சுங்க. 1 - μ / 1 + μ 1 - μ / 1 + μ. அது இங்கே என்ன டேம் இருக்குது எனக்கு μ / 1 - 2 μ இருக்குது. அப்போ 1 - μ 1 + μ. இது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டில். ரெண்டாவது காம்பனண்ட்டில் μ/1 - 2 μ இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு 1க்குன்னா எனக்கு அதில் தான் யங்ஸ் மாடுலஸ் × ஸ்ட்ரெயின் 1 இருக்கும். இங்கே யங்ஸ் மாடுலஸ் இருக்காது. அப்போ இதில் 2 காம்பனண்ட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. 1 - μ 1 + μ. அங்கே μ / 1 - 2 μ. அதுவும் இங்கே அடிஷனலாக இருக்கிறது யங்ஸ் மாடுலஸ் × ஸ்ட்ரெயின் 1. இங்கே வரும்போது ஸ்ட்ரெயின் 2 + ஸ்ட்ரெயின் 3. இது சம்மெல்லாம் அங்கே வர முடியாது. இந்த ஃபார்முலா எக்ஸாமில் அப்படியே வந்துடும். ஆனால் அப்ஜெக்டிவில் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுங்க. அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது 3 டைமென்ஷனில். சம்டைம்ஸ் அப்போ 2 டைமென்ஷனில் கேட்டாங்கன்னா அதே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 2 டைமென்ஷனில் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்லி ஸ்ட்ரெயின் அலாங் 1 2 மட்டும் தான் இருக்கும், 3 இருக்காது. அப்போது ஸ்ட்ரெயின் அலாங் 1 + μ ஸ்ட்ரெயின் 2 / 1 - μ² × யங்ஸ் மாடுலஸ். ஜஸ்ட் ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் தெளிவாக மைண்டில் வச்சுங்க. அப்போ இதுலேயும் பாருங்கள் ஆப்ஷனில் எனக்கு இன்பிட்வீனில் μ/1 - μ² இருக்கும் அப்படிங்கிறத 2 டைமென்ஷனில் கொஞ்சம் கரெக்டாக மைண்டில் வச்சுங்க. ஸோ இதே மாதிரி தான் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுக்கு நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டேம் பார்த்தோமோ அதே டேமில் அங்கே அப்ளிகபிள். அங்கே சிக்மா 1 சிக்மா 2 = சிக்மா x + சிக்மா y/2ன்னு படிச்சிருப்போம். இங்கே பிரின்சிபல் ஸ்ட்ரெயினை ψ1 அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ ψx + ψy அங்கே உள்ள டேமு தான் இங்கே அப்படியே ரிப்பீட் ஆயிரும். சரிங்களாங்க? ஸோ இவ்வளோ தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கூடிய சாப்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, கஷ்டமானதெல்லாம் பெரிய ஒன்றும் இருக்காது. நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறுமனைக்கு இந்த சென்ட்ராய்டும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப வேகமாக சொல்லி முடிச்சிடலாம்.
அப்போது சென்ட்ராய்டு நமக்கே தெரியும், ஒரு செக்ஷனுடைய சென்ட்ரு எங்கே இருக்குமோ அதை நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது, ரெக்டாங்குலருடைய வித்து எனக்கு பி. அப்போ இந்த பி உடைய சென்ட்ராய்டு எங்கே இருக்கும்? b/2ல இருக்கும். இதே இது என்ன ஓவரால் டெப்த் டிஆ இருந்துச்சுன்னா என்னோட சென்ட்ராய்டு என்னவா இருக்கும்? எனக்கு d/2 இருக்கும். அப்போ அதுதான் நம்ம எக்ஸ் பார் அலாங் தி எக்ஸ் பார்னு சொல்கிறோம், அலாங் தி ஒய்யை நம்ம ஒய் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இப்போ சென்ட்ராய்டுடைய டெஃபினிஷன், அப்போ சென்ட்ராய்டுடைய டெஃபினிஷனை கொஞ்சம் கரெக்டாக அந்த டேமை பார்த்து வச்சுக்கோங்க. சென்ட்ராய்டோட டெஃபினிஷன் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, மொமெண்ட் ஆஃப் ஏரியா, மொமெண்ட் ஆஃப் ஏரியாங்க அபவுட் சென்ட்ராய்டு நமக்கு என்னவா இருக்குனாங்க? 0வா இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். ஒரு சென்ட்ராய்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்தீங்கன்னா, சென்ட்ராய்டை பொறுத்து நமக்கு நம்மளுடைய மொமெண்ட் ஆஃப் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னாங்க? 0வா இருக்கும். அதான் சென்ட்ராய்டோட டெஃபினிஷன். அப்போ சென்ட்ராய்டை பொறுத்தவரைக்கும் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அபவுட் எனி ஆக்சிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னாங்க? 0வா இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு எனக்கு வரும்போது அந்த ஃபோர்ஸுடைய ரிசல்டன்ட், இப்போ 2 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 2 ஃபோர்ஸுடைய ரிசல்டன்ட் இருக்கக்கூடிய அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த ஃபோர்ஸுடைய ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் தி கிராவிட்டி ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ சென்ட்ராய்டுன்னு வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியாவில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பாருங்கிறதுங்க சமேஷன் ஆஃப் ஏஐ xi டிவைட் பை ஏ அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். ஏஐ xi டிவைட் பை ஏ, இது எக்ஸ் பார். ஒருவேளை ஒய் பார் அப்படின்னா ஏஐ ஒய்ஐ டிவைட் பை ஏ. இதே இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு வரும்போது இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட்டை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ சமேஷன் ஆஃப் டபிள்யூஐ இன்ட்டு எக்ஸ்ஐ டிவைட் பை சமேஷன் ஆஃப் டபிள்யூ, சமேஷன் ஆஃப் டபிள்யூஐங்க எக்ஸ்ஐ டிவைட் பை சமேஷன் ஆஃப் டபிள்யூ. இதை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த வேரியஸ் செக்ஷனுடைய சென்ட்ராய்டு, வேரியஸ் செக்ஷனுடைய சென்ட்ராய்டு இப்போ ஸ்க்ரீன் தெரியுதாங்க? அப்போ இதில் இருந்துங்க சில செக்ஷனுடைய சென்ட்ராய்டு எம்பிரிக்கில் இதுவும் சில எக்ஸாம்பிள் அப்படியே வந்திருக்கும். அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு என்னுடைய எக்ஸ் பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு b/2 இருக்கும். என்னோட ஒய் பார் என்னவா இருக்கும்னா h/3 இருக்கும். அதே இதுங்க கோட்டு சர்க்கிள் ரெண்டாவது பாரு, இது இந்த இதுதான் கோட்டு சர்க்கிள்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய எக்ஸ் பாரும் சரி ஒய் பாரும் ரெண்டுமே சேம் வேல்யூ தான், 4r/3π. இதே இதுங்க செமி சர்க்குலராக இருக்கும்போது எக்ஸ் பார் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவும் சியும் சேம் லைனில் இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிளுக்கு 0, ஒய் பார் மட்டும்தான் உண்டு. இந்த படத்தில் தெளிவாக பார்த்து வச்சுங்க, குழப்பிடாதீங்க. ஒரு செமி சர்க்கிளுக்கு என்னுடைய ஒய் பார் அப்படிங்கிறது சேம், கோட்டு சர்க்கிளுக்கு என்ன பார்த்தோம்? 4r/3π, அதே வேல்யூ தான், 4r/3π. சரிங்களாங்க? அடுத்து அதே மாதிரி ஒருவேளை கோட்டு எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஜஸ்ட்டு அங்கே ரேடியேஷன் கொடுத்தது இங்கே ஏன்னு டினோட் பண்ணியிருக்காங்க, அங்கே 6 இங்கே ஏ. அப்போ அங்கே 4r/3πனா இங்கே 4a/3π இருக்கும். இதை ஏன்னு கொடுத்துருப்பான், இதை பின்னு கொடுத்துருப்பான், ஜஸ்ட் அந்த 4r/3π தான் ஜஸ்ட் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ எக்ஸ் பாரு எனக்கு 4a/3π, ஒய் பாரு எனக்கு 4b/3π. இது ஜஸ்ட் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி செமி பேரபோலா பாருங்கள், பேரபோலிக்கு அப்போ என்னுடைய எக்ஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா 3a/8, ஒய் பார் வந்து பார்த்தீங்கன்னா 3/5 ஆச்சு. அதே மாதிரி தான் பேரபோலாக்கு. அப்போ ஏன்னா எக்ஸ் பார் வந்து நமக்கு வேல்யூ இருக்காது, ஒய் பார் மட்டும் 3h/5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த இதில் உள்ள வேல்யூஸை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, நம்ம நோட்ஸில் உள்ள வேல்யூவை கொஞ்சம் படித்து வச்சுங்க. ரிப்பீட்டடாக இதுலேயும் சின்ன சின்ன இது வந்திருக்கும்.
ஸோ அப்போது சில செக்ஷனுடைய சென்ட்ராய்டை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படித்து வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நமக்கு நம்மளோட நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாகவே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லி நமக்கு எக்ஸாமில் ஒவ்வொரு செக்ஷனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவே நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு நிறைய செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும். ஒரு ரெக்டாங்குலருக்கு BD/12, ரெக்டாங்குலருக்கு BD/12 நமக்கு தெரியும். ஒரு ட்ரையாங்கிளுக்கு BH/36, சர்க்கிளுக்கு π/4/64 இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நமக்கு சாதாரண மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ அதில் நமக்கு என்னென்ன இருக்குது, நம்ம நோட்ஸில் ஏற்கனவே என்னென்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, அப்போ ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்கிறோம். செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. அப்போ ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியாங்கிறது செக்ஷன் மாடலஸ். இதை கரெக்டாக மைண்டில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னா அது செக்ஷன் மாடலஸ். செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட யூனிட் நமக்கு தெரியும், BD/12. அப்போ mm/4 mm/4ங்க 4 mm/4. இப்போ அதில் மெயினாக 2 தியரம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில். ஒன்று பேரலல் ஆக்சிஸ் தியரம், இன்னொன்று பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம்ங்க, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அப்போ இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஒருவேளை எனக்கு ஒரே நேரத்தில் ஒரு 3 ரெக்டாங்குலர் வருது. நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் ஐ செக்ஷன். அப்போ ஒரே நேரத்தில் 3 ரெக்டாங்குலர் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். எதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்போம், ஒரு பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரிங்க ஒரு ரெக்டாங்குலரே இருக்குது. நான் ஒரு நிமிஷம் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனே ஓப்பன் பண்ணுறேன், ஒரு நிமிஷங்க. ஒரு ரெக்டாங்குலரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட், இப்போ நான் ஒரு வேளை பேஸை பொறுத்து கேட்குறேன். அப்போ நமக்கு சென்ட்ராய்டை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், BD/12. இப்போ இந்த சென்ட்ரை தவிர வேற ஏதாவது பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டால் அது பேரலல் ஆக்சிஸ் தியரத்திலேருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ IG மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்ட்ராய்டு ப்ளஸ் A × H². இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்குலருக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அபவுட் பேஸு, இந்த பேஸை பொறுத்து எனக்கு வேணும். அப்போ IG + AH² பேரலல் ஆக்சிஸ் தியரத்திலேருந்து கண்டுபிடிக்கலாம். எந்த பாயிண்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணால் கிடைச்சிரும். அப்போ அபவுட் சென்ட்ராய்டை பொறுத்து எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, BD/12. BD/12. ஏரியா, ரெக்டாங்குலர் ஏரியா நமக்கு என்ன தெரியும், B × D. H பாரு. அப்போ ஓவரால் சென்ட்ராய்டிலிருந்து என்னோட எந்த பாயிண்ட்டுக்கு வேணுமோ அதனோட டிஸ்டன்ஸு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், D/2. அப்போ அதுக்கு ஸ்கொயர் போடுங்க. அப்போ D²/2க்கு ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு 4. அப்போ BD/12 BD/4 எல்சிஎம் 12 எடுத்துங்க. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், 4 BD/12 கிடைக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், BD/3. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாமே பேரலல் ஆக்சிஸ் தியரத்தோடைய அப்ளிகேஷன். பேரலல் ஆக்சிஸ் தியரத்தோடைய அப்ளிகேஷன். அப்போ இதே மாதிரிங்க ஒரு ட்ரையாங்குலர், ஒரு நிமிஷம் நீங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஒரு ட்ரையாங்குலரு அபவுட் சென்ட்ராய்டு நமக்கு தெரியும். சென்ட்ராய்டை பொறுத்து என்னங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்ட்ராய்டை பொறுத்து என்னங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு ட்ரையாங்குலர் இருக்கு, சேட் பாக்ஸில் யாராவது. ஸோ BH3/36 BH3/36. இப்போ நான் ஒரு வேளைங்க என்னோட பேஸை பொறுத்து கேட்குறேன். பேஸை பொறுத்து கேட்கும்போது இதுலேருந்து இதனோட சென்ட்ராய்டு எனக்கு இதுலேருந்து இங்கே H/3 மேலே இருந்துன்னா எனக்கு 2H/3. அப்போ அதே தான் பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. நான் இப்போ இந்த பாயிண்டை பொறுத்து கேட்குறேன். இது X1 வச்சுப்போம். இப்போ இந்த பாயிண்டை பொறுத்து வேணும். அப்போ எனக்கு என்னோட மொமெண்ட் ஆஃப் அபவுட் சென்ட்ராய்டை பொறுத்து எனக்கு BH3/36. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும், ½ × BH இன்ட்டு இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸு எனக்கு H/3க்கு ஸ்கொயரு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க, BH3/12. அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு அபவுட் பேஸு, பாட்டம் பேஸுனா BH3/12,
ஒருவேளை டாப்பை பொறுத்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த டாப்பை பொறுத்து கேட்டேன்னா அப்போ நான் 2h/3க்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இப்படி போடும்போது எனக்கு BH3/4 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களாங்க? அப்போ மேலே BH3/4, இங்கே வரும்போது BH3/12. ஸோ இது எல்லாமே பேரலாக்சிஸ் தியரத்துடைய அப்ளிகேஷன். அப்போ காமனாக பேரலாக்சிஸ் தியரத்துடைய ஈக்குவேஷனே சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் அப்படி கேட்பாங்க. அப்போ பேரலாக்சிஸ் தியரம் அப்படின்னாலே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்ட்ராய்டு ப்ளஸ் A இன்ட்டு H². இதுதான் பேரலாக்சிஸ் தியரம். அதே மாதிரிங்க பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்போ ஒரு சர்க்குலர் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் நம்ம எடுக்கிறோம். இசட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் ஆக்சிஸில் பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி டார்ஷனில் பார்த்தோம். அதனோட அப்ளிகேஷன் தான் அங்கே பார்க்குறோம். அப்போ IXX ப்ளஸ் IYY அதான் என்னோட போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதான் என்னுடைய போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போது காமனாக ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது எனக்கு செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதனோட யூனிட்டு அதில் பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா என்ன, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்னங்கிறத பார்த்து வச்சுங்க. அடுத்து அதே மாதிரி செக்ஷன் மாடலஸ். அப்போ செக்ஷன் மாடலஸுங்கிறது ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் ஏரியா. இனர்ஷியாவில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் ஏரியாங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்லேயும் அப்படி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஃபார் ரெக்டாங்குலர் டேரெக்டாக செக்ஷன் மாடலஸ்ன்னு கேட்காம ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ செக்ஷன் மாடல்ஸுங்கிறது இசட்டுங்கிறது I/Yன்னு தெரியும். சில ஸ்டாண்டர்டு செக்ஷனுக்கு செக்ஷன் மாடல்ஸ் கண்டிப்பாக படித்து வச்சுங்க. ரெக்டாங்குலருக்கு BD²/6, ஸ்கொயருக்கு A3/6, டயகனலு ஸ்கொயரை டயகனலாக ப்ளேஸ் பண்ணும்போதுக்கு என்னோட செக்ஷன் மாடல்ஸ் A3/6√2. அதே இது ஒரு ட்ரையாங்குலருக்கு BD²/24. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரிங்களாங்க? அதே மாதிரிங்க ரேடியஸ் ஆஃப் வைரேஷன். அப்போ ரேடியஸ் ஆஃப் வைரேஷன் R அப்படின்னு நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், √I/A. இதில் I அப்படிங்கிறது மினிமம் சொல்கிறோம். ஐங்கிறது மினிமம். அப்போ ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துங்க. ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துங்க. இதில் XX ஆக்சிஸ் இருக்குது, YY ஆக்சிஸ் இருக்குது. அப்போது IXX வந்து எனக்கு BD3/12, Y வந்து DB3/12. அப்போ எதுதான் எனக்கு மினிமமாக இருக்கும், எனக்கு YY ஆக்சிஸ் தான் மினிமமாக இருக்கும். அப்போ அதையும் சேர்த்து உங்கள் மைண்டில் வச்சுங்க. ரேடியஸ் ஆஃப் வைரேஷனுங்கிறது எப்போவுமே வித் ரெஸ்பெக்ட் டு மினிமம். அப்போ ஒரு ரெக்டாங்குலருக்கு நாம எந்த ஆக்சிஸில் எனக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னா அபவுட் Y ஆக்சிஸ். சரிங்களாங்க? அதுவே நம்ம நோட்ஸில் வந்து பார்த்தா 2 செக்ஷனுக்கு ரேடியஸ் ஆஃப் வைரேஷன் R கொடுத்துருப்பாங்க. சர்க்கிளுக்கு என்னங்க பார்த்தோம், ஒரு சாலிட் சர்க்கிளோடைய ரேடியஸ் ஆஃப் வைரேஷன் ஏற்கனவே நம்ம நோட்ஸில் உள்ளது தான் படித்தது. என்னங்க படிச்சிருக்கோம் சாட் பாக்ஸில் யாராவது? ஸோ dia/4 இதே ஸ்கொயருக்கு A/2/2√3 இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம நோட்ஸில் கொடுத்து அட்லீஸ்ட் அந்த 2 வேல்யூவையாவது படித்து வச்சுங்க. மற்ற ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துடலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏரியாவால் டிவைட் பண்ணுங்கள், கிடைக்கிறது தான் நமக்கு R மினிமம். சரிங்களாங்க? ஸோ இதான் நம்ம அந்த சாப்டரில் பார்த்தது. ஸோ நம்ம அடுத்தது தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் நம்ம பார்த்துட்டோம், சியர் ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டோம், கம்பைன் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர் தின் சிலிண்டர். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர். அப்போ எப்போ நம்ம ஒரு தின் சிலிண்டர்னு சொல்கிறோம், அப்போ ஒரு சிலிண்டருடைய திக்னஸ்ஸு, அந்த சிலிண்டருடைய திக்னஸ்ஸு அதனோட டயாமீட்டரில் 1/20 டைம்ஸோட கம்மியாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க சிலிண்டர் வருது, அந்த சிலிண்டரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க அதனோட டயாமீட்டரை கம்பேர் பண்ணும்போது 1/20 டைம்ஸ் டயாமீட்டரை விட எனக்கு திக்னஸ் லெஸ்ஸாக இருந்தால் தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க தின் சிலிண்டரு. அப்போ என்னோட திக்னஸ் 1/20 விட அதிகமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ திக் சிலிண்டர். அப்போ தின் சிலிண்டர்னா என்ன, திக் சிலிண்டர்னா என்ன, இந்த 2 டேமை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தின் சிலிண்டரில் எனக்கு என்னென்ன காமன் இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், எனக்கு ஆக்ட் ஆகும். அப்போ அதில் தான் மெயினாக என்ன பார்க்கணும், ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் சர்க்கியூம்ஃபரன்ஷியலும் ஒன்று. அது மறந்துடாது. ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுங்க சர்க்கியூம்ஃபரன்ஷியலும் ஒன்று. அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம சிக்மா அச்சு அப்படின்னு நோட் பண்ணுறோம். அப்போ ஒரு தின் சிலிண்டருடைய என்னோட ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ப்ரெஷர் dia/2T.
அப்போ இன்னொரு ஸ்ட்ரெஸ் எனக்கு தின் சிலிண்டரில் என்ன இருக்கும்? லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் அலாங் தி லென்த்தில் இருக்குது. சர்க்கியூம்ஃபரன்ஷியல் இருக்குது ஹூப் ஸ்ட்ரெஸ், அலாங் தி லென்த்தில் இருக்குது என்னுடைய லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ். அது என்ன இருக்கும்? ப்ரெஷர் டயா பை 4T. அப்போ ப்ரெஷர் டயா பை 2T 4Tல எதுதான் நமக்கு எப்பவுமே கிரேட்டர் வேல்யூ? 2T. அப்போ எப்பவுமே ஒரு தின் சிலிண்டரை பொறுத்தவரை எனக்கு எதுதான் கவனம் ஆகும்? ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் கவனம் ஆகும். அப்போ ஒருவேளை ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸில் கேட்டாங்கன்னா, அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது 2 டைம்ஸு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ், 2 டைம்ஸுக்கு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ், 2 டைம்ஸுக்கு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரிங்க என்னுடைய சிஎஸ் ஸ்ட்ரெஸ். சிஎஸ் ஸ்ட்ரெஸ் நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2. அப்போ இங்கே எனக்கு சிக்மா எக்ஸ் இருக்கிற இடத்துல சிக்மா ஹச் இருக்குது, சிக்மா ஒய் இருக்கிற இடத்துல சிக்மா எல் இருக்குது. நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? ப்ரெஷர் டயா பை 80 கிடைக்கும். ப்ரெஷர் டயா பைங்க 80. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ தின் சிலிண்டருடைய ஹூப் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா ப்ரெஷர் டயா பை 2T, லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா ப்ரெஷர் டயா பை 4T, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா ப்ரெஷர் டயா பை 80. இதே மாதிரிங்க ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஹூப் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ ஒரு ஹூப் ஸ்ட்ரெயின் ஏற்கனவே நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் சாப்டர்லேருந்து பார்த்ததோடைய அப்ளிகேஷன். அப்போ ஸ்ட்ரெயின் எல்லாம் ஹச்சுன்னு வரும்போது சிக்மா ஹச் பை மைனஸ் மியூ பை இன்ட்டு சிக்மா எல். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எல்லாம் லென்த்தில் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஏற்கனவே சிலிண்டருக்கு படிச்சிருப்போம். டயாக்கு 2 டைம்ஸ், லென்த்துக்கு 1 டைமு. அதுலேருந்து இந்த சின்ன சின்ன எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் அப்படியே வந்துடும். ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ப்ரெஷர் டயா பை 2Tயை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சிக்மா எல்லுக்கு பதிலாக நான் ப்ரெஷர் டயா பை 4Tயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ரெஷர் டயா பை 2Tயை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுக்கும்போது எனக்கு கிடைக்கிது 1 மைனஸ் 1/2 மியூ கிடைக்கும். அவன் இங்கே வரும்போது அதே மாதிரி ப்ரெஷர் டயா பை 2Tயை வெளியே எடுத்தால் ½ மைனஸ் மியூ கிடைக்கும். அது மாதிரி இங்கேயும் ப்ரெஷர் டயா பை 2T எல்லா இடத்துலையுமே காமனாக ஒரே வேல்யூ தான் இருக்குது. வெளியே எடுக்கிறது மீதி உள்ள வேல்யூவை கொஞ்சம் ரைட்டாக பார்த்து வச்சுங்க. 5/2 மைனஸ் 2 மியூ. இது தின் சிலிண்டர். அதே மாதிரிங்க ஸ்பெரிக்கல் ஷெல்லை பொறுத்தவரையில் என்டையர் எலமெண்ட்லையுமே எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். இங்கே ஹூப் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். அதனுடைய வேல்யூன்னு கேட்டாங்கன்னா ப்ரெஷர் டயா பை 4T. அப்போது தின் சிலிண்டரில் என்னோட ஹூப் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் டயா பை 2T. ஸ்பெரிக்கல் ஷெல்லில் என்னுடைய ஹூப் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் டயா பை 4T. இங்கே எனக்கு ஷியர்னு கேட்டால் 0. இங்கே எனக்கு ஷியர்னு கேட்டாங்கன்னா 0. அது ஞாபகம் வச்சு. இதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறது தின் சிலிண்டர். அடுத்து ஒரு சாப்டரு காலமு. ஆக்சுவலாக இது நம்ம சிலபஸில் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம நோட்ஸ் படித்ததுனால இதையும் படிச்சுங்க. நாளைக்கு எக்ஸாமில் இந்த ஒரு போர்ஷன்லேருந்து கொஸ்டின் இருக்கும் காலமில். அப்போ காலம்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர். அப்போ காலம்னா நம்ம என்ன கேட்டகரியாக பிரிச்சிருப்போம்? ஷார்ட் காலம், லாங் காலம். ஷார்ட் காலம் எனக்கு எப்படி ஃபெயில் ஆகும்? கிரஷிங். லாங் காலம் எனக்கு எப்படி ஃபெயில் ஆகும்? பக்லிங். எதை நம்ம ஷார்ட் காலம் சொல்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் சென்டேஜ் ரேஷியோ. அப்போ சென்டேஜ் ரேஷியோ நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட எஃபெக்டிவ் லென்த் பை ரேடியஸ் ஆஃப் வைரேஷன். இதை தான் நம்ம சென்டேஜ் ரேஷியோன்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ் லென்த்து LE பை R மினிமம், LE பை R மினிமம். அதுதான் நான் சென்டேஜ் ரேஷியோன்னு சொல்கிறேன். இட்ஸ் ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் டு தி ரேடியஸ் ஆஃப் வைரேஷன். அப்போ அதில் இருந்துங்க சில வேல்யூவை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தவரையில் என்னோட சென்டேஜ் ரேஷியோ லெஸ் தென் 32 அப்படின்னா நான் ஷார்ட் காலம் சொல்கிறேன். மோர் தென் 120 அப்படின்னா நான் லாங் காலம் சொல்கிறேன். ஒருவேளை 32 to 120 இருந்தால் அதை நான் மிடில் காலம் சொல்கிறேன். லெஸ் தென் 32 ஷார்ட் காலமு, மோர் தென் 120 லாங் காலமு, 32 to 120 இருந்தால் அதை நான் மிடில் காலம் சொல்கிறேன். அதே மாதிரி RCCயில் நம்ம படிக்கும்போது காங்கிரீட்டில் நம்ம படிக்கும்போது சென்டேஜ் ரேஷியோ லெஸ் தென் 12னா ஷார்ட் காலம் பார்த்துருப்போம். மோர் தென் 12 அப்படின்னா எனக்கு லாங் காலம். அப்போ ஒரு காலம் லாங் காலமா ஷார்ட் காலமா கேட்டாங்கன்னா இங்கே சென்டேஜ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். L பை R மினிமம். சரிங்களா? நீங்கள் காலத்தை பொறுத்தவரையில் சென்டேஜ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்டு பை லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் போட்டிருப்போம். அது நான் RCCயில் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு
சென்டர்ஸ் ரேஷியோங்கிறது L/R மினிமம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஷார்ட் காலமுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரேங்கின்ஸோட தியரி. லாங் காலத்துக்கு என்னோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஆயிலர்ஸோட தியரி. இதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் வைரேஷனுங்கிறது √I மினிமம் பை ஏன்னு சொன்னேன். இது எந்த ஆக்சிஸில் எனக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னாங்க அபவுட் மேஜர் ஆக்சிஸு, அதாவது IYY. சென்டர்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக ஒரு காலத்துடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகுனாங்க குறையும். இதை கரெக்டாக ஞாபகம். சென்டர்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக என்ன காலத்துடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னாங்க குறையும். அப்போ ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருப்போம். ஈக்குவல்பிரியம் காலமு, ஸ்டேபிள் காலமு, அன்ஸ்டேபிள் காலம். எதையும் கம்பேர் பண்ணுறோம். ஒரு காலத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடை நம்ம பின்னு சொல்கிறோம். அந்த காலத்துடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி நான் கிரிப்ளிங் லோடுன்னு சொல்கிறேன். PCR அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு ஈக்குவலிபிரியம் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். காலத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் அதனுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஸ்டேபிள் காலம், அப்போ காலத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை விட அதனுடைய கிரிப்ளிங் லோட் கெப்பாசிட்டி எனக்கு எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு அது ஸ்டேபிள். அப்போ அன்ஸ்டேபிள் அப்படின்னா காலமில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி எனக்கு கம்மியாக இருக்குது. இதான் நான் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து ஈக்குவலிபிரியமு, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் இந்த 3 டேமை கொஞ்சம் தெளிவாக மைண்டில் வச்சுங்க. சரிங்களாங்க. அடுத்ததுங்க, அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு லாங் காலத்துக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஆயிலர்ஸ் தியரி. அப்போ அந்த ஆயிலர்ஸ் தியரி படிங்க. லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா, π² EA/LE². இது ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். π² EA/LE². அப்போ இந்த LEக்கு 4 கண்டிஷன். போத் எண்டு எனக்கு பிண்டா இருக்குது அப்படின்னா L = L. போத் எண்டு ஃபிக்ஸ்டு அப்போ L = L/2. ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு ஒன் எண்டு பிண்டு அப்படின்னா L/√2. ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு அது ரெண்டு ஃப்ரீ கேன்லிவராக இருக்குது அப்போ எனக்கு L = 2L. இதை சம்டைம்ஸ் டேரெக்டாக பிண்டு ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்காம வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். ஒரு எண்டு எனக்கு பின்னிடாக இருக்குது, அப்போ எனக்கு என்ன பாசிபிள் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ரொட்டேஷன் பாசிபிள். இதே இது ஃபிக்ஸட் இருக்குது, ரொட்டேஷனும் ஆக முடியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக முடியாது. அப்போ ஒரு எண்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆகும், ரொட்டேஷனும் ஆகும். ஸோ இப்படி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரொட்டேஷனை வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, டேரெக்டாக பிண்டு ஃபிக்ஸடுன்னு கொடுக்காம. ஸோ அதையும் சேர்த்து கரெக்டாக மைண்டில் வச்சுங்க. கடைசியாக ஆயிலர்ஸ் தியரியுடைய லிமிட்டேஷனில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால தான் இது அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லாங் காலம் சொல்லுவாங்க. சென்டர்ஸ் ரேஷியோ எனக்கு லெஸ் தென் 80 இருந்தேன்னா எனக்கு எது வேலிட் கிடையாது, லாங் காலம் எனக்கு வேலிட் கிடையாது. லாங் காலத்துக்கு மட்டும்தான் வேலிடு, ஷார்ட் காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போது ஷார்ட் காலமு லாங் காலம் எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு ரேங்கின்ஸ் ஈக்குவேஷன். ஷார்ட் காலம் லாங் காலம் ரெண்டுக்குமே சூட்டபிள் ஈக்குவேஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க ரேங்கின்ஸ். அப்போ ரேங்கின்ஸில் என்னுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க எனக்கு என்ன ஃபார்முலா, அப்போ சிக்மா C × A டிவைட் பைங்க 1 + α × L/R². இந்த L/R சம்டைம்ஸ் சில புக்கில் λ² சொல்லியும் கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம சென்டர்ஸ் ரேஷியோக்கு என்ன படிச்சிருக்கோம், L/R மினிமம். அப்போ சம்டைம் இந்த L/Rக்கு பதிலாக λ² சொல்லியும் கேட்கலாம். இதில் இந்த ஆல்ஃபாங்கிறது ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட், இதுவும் முக்கியமானது. இதனோட வேல்யூவே நிறைய எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ண முடியுதாங்க, நான் ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவதுங்க, என்னுடைய ரேங்கின்ஸ் ஃபார்முலாவுடைய ரெசிப்ரோக்கல் போடுறோம். 1/PR = இங்கே ஒரு 2 டேர்மை கன்சிடர் பண்ணுறோம். என்ன 2 டேர்ம்லாம், 1/PC அதை கிரிட்டிக்கல் லோடு ப்ளஸ்ங்க ஏற்கனவே ஆயிலர்ஸுடைய ஃபார்முலா 1/P ரெண்டுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ நான் இதுவரை இந்த ஃபார்முலாவுக்கு நான் ஒரு இதுக்கு LCM எடுத்தேன்னு வச்சுங்க.
அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? பிசி பி மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஆட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு பிஇ பிசி. அப்போ நான் ஒருவேளை என்னோட ரேங்கின்ஸோட ஃபார்முலாவை டேரெக்டாக இப்படி கேட்பாங்க, பிஆர் அப்படி கேட்டாங்கன்னா அப்போ மல்டிப்ளிகேஷன் மேலே போயிடும். பிசி பிஇ டிவைட் பை கீழே ஆட் பண்ணும். அதை ஞாபகம் இப்படியும் ஞாபகம். அப்போ மேலே மல்டிப்ளிகேஷனு, கீழே நம்ம ஆட் பண்ணும். ரேங்கின்ஸ் ஃபார்முலா டேரெக்டாக கேட்டாங்க. சரிங்களாங்க? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ. ஆல்ஃபாவை தான் நம்ம ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா எஃப்ஐ டிவைட் பை லாம்டா ஸ்கொயர் இ, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதனுடைய கான்ஸ்டன்ட் 3 வேல்யூக்கு படிக்கிறோம். சிஎம்டபிள்யூ ஞாபகம் வச்சுங்க. சிஇ எம்டபிள்யூ கேஸ்ட் ஏர் மைல்டு ஸ்டீலு ராட்டோயர். ஸோ இந்த 3 இதுக்கு நம்ம படிக்கிறோம். என்ன வேல்யூலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு வேல்யூ சிஎம்டபிள்யூவில் ஃபஸ்ட்டு வேல்யூ 1/1600, ரெண்டாவது வேல்யூ 1/7500, மூணாவது 1/9000. அப்போ 1600, 7500, 9000, இந்த 3 வேல்யூவை ஞாபகம் வச்சு. ரேங்கின்ஸில் கடைசி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க, இட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் ஸ்லெண்டர்ஸ் ரேஷியோ. அப்போ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனு. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னாங்க, ரேங்கின்ஸோட ஃபார்முலாவை நம்ம ஷார்ட் காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் காலத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, லாங் காலத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாங்க? கடைசியாக இந்த காலம்ங்கிற சாப்டர் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? கோர் அப்படின்னா கெர்னல் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஒரு ஃபோர்ஸு எனக்கு கம்ப்ரெஷனாகவே தான் இருக்கணும் அப்படின்னா லோடு சென்டர்லேருந்து எவ்வளோ பொசிஷனில் இருக்கணும், அதுதான் நம்ம கோர் ஆஃப் தி செக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு ரெக்டாங்குலரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலருக்கு தான் நம்ம கோர் பார்க்குறோம். அப்போ எசென்ட்ரிசிட்டி எனக்கு எதுக்குள்ளே இருக்கணும், அப்போ அதுதான் நம்ம கோர். இது எனக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னாங்க, ராம்பஸ் ஷேப்பை கேட்பாங்க. உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு டயகனலாக இருக்கும் ராம்பஸ். அப்போ இதில் என்னுடைய லோடு சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு உள்ளே இருக்கணும், எனக்கு என்டையர் செக்ஷனுமே எனக்கு கம்ப்ரெஷனில் இருக்கணும், தெர் இஸ் நோ டென்ஷன் இன் தி காலம் அப்படின்னா எனக்கு எசென்ட்ரிசிட்டின்னு வரும்போது அலாங் தி எக்ஸில் எனக்கு B/6, அலாங் ஒயில் எனக்கு D/6. அப்போ எசென்ட்ரிசிட்டி வித்தின் B/6 வித்தின் D/6ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது எசென்ட்ரிசிட்டி. கோருன்னு வரும்போது இதை கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வரும். கோருங்கிறது அப்போ இங்கேருந்து ஒரு பாதியை நம்ம எசென்ட்ரிசிட்டிங்கிறோம், இங்கேருந்து இன்னொரு பாதி இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் எசென்ட்ரிசிட்டி டோட்டலாக ஆட் பண்ணுறீங்க, B/6 + B/6. அப்போ என்னோட கோர் அப்படிங்கிறது B/3 ஆயிரும். இதை மறந்துடாது. அப்போ இந்த கோருங்கிறது இந்த ராம்பஸ் செக்ஷனுடைய என்டையர் வித்து. அப்போ B/6 நான் ஆட் பண்ணுறேன். அதே இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் வரும்போது D/6 + D/6, அப்போ எனக்கு D/3 ஆயிரும் என்னோட கோர். அப்போ கோர் ஆஃப் தி செக்ஷன் ஃபார் ரெக்டாங்குலர்னு கேட்டாங்கன்னா அலாங் எக்ஸில் B/3, அலாங் ஒயில் எனக்கு D/3. சரிங்களாங்க? அப்போ இதை தான் மிடில் 1/3 ரூலு அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் 1/3 ரூலு. அப்போ மிடில் 1/3 ரூல் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ரெக்டாங்குலர். மிடில் 1/3 ரூலுங்க எனக்கு எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா எனக்கு ரெக்டாங்குலருக்கு அப்ளிகபிள். இப்போ அடுத்ததுங்க, டோட்டல் ஏரியாவில் இந்த ராம்பஸோட ஏரியா மட்டும் எனக்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னாங்க, ஓவரால் ஏரியாவில் டோட்டல் ஏரியாவில் 1/18 இருக்கும். அப்போ இந்த 1/18 அப்படிங்கிறது 5.55%ங்கிறதே ஞாபகம் வச்சுங்க. அங்கே போய் உங்களுக்கு 1/18க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறது சம்டைம் மிஸ்டேக் விட்டுருவீங்க. அப்போ 5.55. இதே மாதிரி ஒரு சர்க்குலருக்கு, ஒரு சர்க்குலருடைய கோர் ஆஃப் தி செக்ஷன் எப்படி இருக்குன்னா அதுவும் சர்க்குலராக தான் இருக்கும். அங்கே எசென்ட்ரிசிட்டின்னு வரும்போது டயா/8, எனக்கு கோர்னு வரும்போது டயா/4. அப்போ இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? மிடில் 1/4 ரூல்னு சொல்லிக்கலாம். அப்போ மிடில் 1/4 ரூலு எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அது எனக்கு சர்க்குலருக்கு. அப்போ சர்க்குலரோட கோரு டோட்டல் ஏரியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் ஏரியாவில் 1/16 இருக்கும். 1/16. அப்போ 1/16ஓட ரேஷியோ பார்த்தீங்கன்னா எனக்கு 6.25%. 6.25%. இதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னாங்க எனக்கு ஹாலோ சர்க்குலர். இதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னாங்க ஹாலோ சர்க்குலர். அப்போ ஹாலோ சர்க்குலருக்கும் இந்த எசென்ட்ரிசிட்டியும் கோரையும் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாங்க எனக்கு சர்க்குலராக தான் இருக்கும். என்னோட எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா கேபிட்டல் டயா ஸ்கொயர் + ஸ்மால் டயா ஸ்கொயர் டிவைட் பை
8 கேபிட்டல் டயா. இது என்னோட எசன்ட்ரிசிட்டி. கோர் அப்படின்னா 1/8 1/8. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? 1/4 ஆயிரும். அப்போ கேபிட்டல் டயா ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டயா ஸ்கொயர் டிவைட் பை 4 கேபிட்டல் டயா. இதை ஞாபகம். ஸோ இதுதான் நம்ம வந்து காலம் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் நம்ம படிக்கிறது. சரிங்களாங்க. அடுத்து இன்னொரு 2 சாப்டர் தான் வேகமாக சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன சாப்டர் படிச்சிருப்போம்? ஸ்ட்ரெயின் எனர்ஜி. நம்ம சிலபஸில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறதுலாம் இருக்காது. பட் எக்ஸாம்ஸில் நமக்கு இதில் இருந்தால் கொஸ்டின் இருக்குது ஏயில். அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னாலே ஒர்க் டன். ஒர்க் டன் அப்படின்னாலே ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ பாடி. அது வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட்னு சொல்ல நம்ம டெஃபினிஷன் படிச்சிருப்போம். அப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன டேர்ம்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ரெசிலியன்ஸு, ப்ரூஃப் ரெசிலியன்ஸு, மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். இந்த 3 டேர்மை ஃபஸ்ட்டு நான் வச்சுங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ பாடின்னு சொல்கிறோம் டெஃபினிஷன். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னு வரும்போது பி வரும்போது எம் வரும். அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிஎம் நான் வச்சுங்க. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ பாடி அப்படின்னு நான் வச்சுக்குவோம். மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பெர் யூனிட் வால்யூம். அப்போ ரெசிலியன்ஸு டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ பாடி. ப்ரூஃப் ரெசிலியன்ஸு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ பாடி. மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸு ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்க பெர் யூனிட் வால்யூம். அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களாங்க. இப்போ அடுத்ததுங்க நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது ஒப்டன்னு சொன்னோம். அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் இருந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நம்ம போட போகிறோம். அப்போது ஆஃப் இன்ட்டு இங்கே எதுக்கும் நமக்கு கிராஃப் இருக்கும் அப்படின்னாங்க. அதில் லோடுக்கும் டிஃபார்மேஷனுக்கும். அப்போ அதனால் நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வரும்போது ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டெல்லு. நம்ம ஏற்கனவே சாப்டர் 1.3ல் டிஃபார்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? டிஃபார்மேஷனுங்கிறது எனக்கு பிஎல் பை ஏஇ அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் லோடு பிஆர் இருக்கும்போது என்னோட டிஃபார்மேஷன் என்னன்னு பார்த்துருப்போம்? பிஎல் பை ஏஇ. அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் எல் பை 2AE. இதை ஒன்று ஞாபகம் வச்சு. அதே மாதிரிங்க ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். அப்போ இதில் ஸ்ட்ரெஸ்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயினில் கேட்கலாம், ஸ்ட்ரெயினை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதில் என்ன நமக்கு சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வால்யூம்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களாங்க. அதே மாதிரிங்க ஒரு 3 கைண்ட் ஆஃப் லோடிங் நம்ம நோட்ஸில் இருக்கும். கிராஜுவல், சடன், இம்பேக்ட். அப்போ கிராஜுவல் அப்படிங்கிறது நார்மல் ஃபார்முலா தான். இதில் எந்த புது ஃபார்முலாவும் கிடையாது. வெறும் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டெல்லு. அப்போ சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வால்யூம் தான். 2E இன்ட்டு வால்யூம் தான். சடனாக அப்ளை பண்ணும்போது என்னோட ஸ்ட்ரெஸ்ஸு 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஆஃப் பி இன்ட்டு டெல்லுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு வெறும் பி இன்ட்டு டெல்லு தான். அது சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்ட்டு வால்யூமில் அப்போ எனக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெறும் சிக்மா ஸ்கொயர் இ இன்ட்டு வால்யூம் தான் இருக்கும் சடனில். அதே மாதிரி இம்பாக்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ இதனுடைய ஃபார்முலாவை கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கேன். எக்ஸாம்பிள் ஃபார்முலாவே அப்படியே வந்திருக்கும். பி பை ஏ ப்ராக்கெட்டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் திரும்ப ஒரு 1 ப்ளஸ் 2 1 ப்ளஸ் வரும், மறந்துடாதீங்க. எம்பிரிக்கல் 1 ப்ளஸ் திரும்ப ரூட் ஆஃப் ஒரு 1 ப்ளஸ் 2AEH டிவைட் பை பி இன்ட்டு எல். இந்த ஃபார்முலாவில் ஒருவேளை ஹைட் ஆஃப் ஃபால் எனக்கு 0 அப்படின்னா அப்போ இந்த டேமே எனக்கு கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் 1 ஒரு 1, அப்போ 1 + 1 2. அப்போ இம்பாக்ட்டுங்கிறது இட் இஸ் கரஸ்பாண்டிங் டு சடன் கேஸ் ஆயிடும். அப்போ இம்பாக்ட்டுக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. பி பை ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 + 2AEH டிவைட் பை பி இன்ட்டு எல்லுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டிஃப்ரெண்ட் கேஸுக்கு சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து டவு ஸ்கொயர் பை 2C இன்ட்டு வால்யூமு. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது சிக்மா ஸ்கொயர் 2K பை வால்யூமு. பெண்டிங் வரும்போது சிக்மா ஸ்கொயர் 2E இன்ட்டு வால்யூமு.
டார்ஷன் வரும்போது டவு ஸ்கொயர் பை ஃபோர்ஸ் இன்ட்டு வால்யூமு, ஆக்சியல் ஃபோர்ஸ் வரும்போது பி ஸ்கொயர் எல் பை 2AE. சரிங்களாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்க. எல்லாமே ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது தான். சரிங்களாங்க, அதே மாதிரி ப்ராப்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு இதுவும் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட சிலபஸில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டில் பார்த்தது எல்லாமே ஸ்டாட்டிக்லி டிட்டர்மன் பீம். அப்போ நம்ம பார்த்த கேன்லிவர், சிம்பிளி சப்போர்ட்டடு, ஓவர் கேங்கிங் இது எல்லாமே ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினன்ட். இப்போ அதே இதுங்க ஒரு ஃபிக்ஸ்டு பீமு, ப்ராப்டு, கண்டினியூஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினன்ட். அப்போ டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி கால்குலேட் பண்ணுவோம். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் அன்னோன் மீன்ஸ் நம்பர் ஆஃப் அவைலபிள் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்துருப்போம். நம்பர் ஆஃப்ங்க அன்னோன்ஸில் இருந்து நம்பர் ஆஃப் அவைலபிள் ஈக்குவேஷன் அது இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னாங்க, நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி கால்குலேட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்டு கேன்லிவருக்கு பாருங்க. ஒரு ப்ராப்டு கேன்லிவருடைய டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி, ஒரு ப்ராப்டு கேன்லிவருடைய டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி. அப்போ டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி கால்குலேட் பண்ணும்போது என்ன செய்யறோம்? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் அவைலபிள் ஈக்குவேஷன். அப்போ அன்னோன் எனக்கு என்னதெல்லாம் இதில்? நான் பொதுவாக ஒரு பீமில் எனக்கு ஹரிசாண்டல் லோடு இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு மொமெண்ட், இது ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் என்ன? எனக்கு 3. நம்பர் ஆஃப் அவைலபிள் ஈக்குவேஷன் இங்கேயும் அச்சு சேர்க்கக்கூடாது. அப்போ மீதி இருக்குது சமேசா v = 0வும் சமேசா m = 0. அப்போ 3 - 2 = 1. அப்போ ஒரு ப்ராப்டு கேன்லிவருடைய டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி கேட்டாங்கன்னா 1. இதே மாதிரிங்க ஒருவேளை இப்போ ஃபிக்ஸ்டு கேட்குறான்னு வைங்க, ரெண்டு எண்டுமே எனக்கு ஃபிக்ஸ்டு. அப்போ இங்கே அன்னோன் 2, இங்கே அன்னோன் 2. அப்போ 4, என்னோட அவைலபிள் ஈக்குவேஷன் 2. அப்போ 4 - 2 எனக்கு 2. அதே மாதிரிங்க ஒரு கண்டினியூஸ் பீமு எனக்கு இன்டர்மீடியேட்டில் எனக்கு ஒரே ஒரு இன்பிட்வீன் சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை கண்டினியூஸ் பீம் வித் 2 இன்டர்மீடியேட் சப்போர்ட்னா அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் 1 + 1 + 1 + 1 4 எடுத்துக்கணும். இப்போ இதை பொறுத்தவரை இப்போ என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் என்ன? 3. அவைலபிள் ஈக்குவேஷன் 2. அப்போ 1. அப்போ இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி இப்போ நான் சொன்ன இந்த 3 கேஸுக்கும் கொஞ்சம் தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். ஒரு ப்ராப்டு கேன்லிவருக்கு, ஒரு கண்டினியூஸ் பீமுக்கு வித் ஒன்லி 1 இன்டர்மீடியட் சப்போர்ட், அப்புறம் ஃபிக்ஸட். சரிங்களாங்க, இப்போ இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்? ஒரே ஒரு அடிஷனல் ஈக்குவேஷன். அப்போ எனக்கு ஒரு அன்னோன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் கேன்லிவரில் ஒரு அன்னோன்னா எனக்கு ஒரு அடிஷனல் ஈக்குவேஷன் வேணும். அதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் போகிறோம்? டிஃப்ளெக்ஷனை கண்டிஷனாக வச்சுக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷனு. ஸோ அப்போ அதிலிருந்து சில வேல்யூவை கண்டிப்பாக படித்து வைக்கணும். ஒரு ப்ராப்பர் கேன்லிவருடைய ரியாக்ஷன் யூடிஎல் வரும்போது அதோட ரியாக்ஷன் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? 3WL/8 நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி பாசிட்டிவ் மூமெண்ட்டு, நெகட்டிவ் மூமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக வந்துடும். WL²/8 சப்போர்ட் மூமெண்ட். சப்போர்ட் மூமெண்ட் WL²/8. மேக்ஸிமம் பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்க 9WL²/128. நெகட்டிவ் மூமெண்ட் கேட்டாங்க WL²/8. இதை நீங்கள் சம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதில் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. யூடிஎல் இருக்குது, இந்த ரியாக்ஷன் எனக்கு 3/8 WLன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா நெகட்டிவ் மூமெண்ட்னா சப்போர்ட்டை பொறுத்து மூமெண்ட் எடுக்கணும். அப்போ இந்த லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் L 3/8 WL இன்ட்டு L போடுறீங்க. யூடிஎல் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு L இன்ட்டு அதனோட சென்ட்ராய்டுங்கிறது L/2 அது போட்டிங்கன்னா எனக்கு WL²/8 கிடைக்க போகுது. இதே மாதிரி நமக்கு பெண்டிங் மூமெண்ட் எங்கே 0 ஆகும்? பெண்டிங் மூமெண்ட் எனக்கு எங்கே ஒரு ப்ராப்பர்டு கேன்லிவரில் நமக்கு 0 ஆகுனாங்க? 3L/4 எனக்கு 0 ஆகும். சரிங்களாங்க, ஸோ இதை மாதிரி பேஸ் பண்ணி இந்த 3 கேஸுக்கும் தெளிவாக கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. எந்த கேஸுக்கெலாம்? ஒரு ப்ராப்பரில் யூடிஎல் என்டையர் லென்த்தில் வரும்போது, பாயிண்ட் லோடு எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கும்போது, அதே மாதிரி ஒரு கண்டினியூஸ் பீமில் யூடிஎல் என்டையர் லென்த்தில் இருக்கும்போது, இந்த 3 கேஸுக்கு என்னோட ப்ராப்பரோட ரியாக்ஷனு, பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் எல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்டோட ஃபார்முலாவாக தான் இருக்கும். இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மூமெண்ட்டுக்குள்ளே ரேஷியோ நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு பீமு பாயிண்ட் லோடு சென்டரில் இருக்கும்போது என்னுடைய ஸ்பேன் மூமெண்ட்டுக்கும், அதாவது பாசிட்டிவ் மூமெண்ட் நெகட்டிவ் மூமெண்ட்டோட ரேஷியோலாம் கேட்டிருப்பாங்க.
சரிங்களாங்க. அப்போது ரேஷியோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, ஒரு பாயிண்ட் லோடு எக்ஸாக்டாக சென்டரில் வரும்போது நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, எக்ஸாக்டாக WL/8. அது பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரி. அப்போ 2 கேஸுக்குமே எனக்கு WL/8 தான். இதே இது யூடிஎல் வரும்போது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, ஃபிக்ஸ்டு 2 மொமெண்ட்னா WL²/12. எக்ஸாக்டாக சென்டரில் மொமெண்ட்டு ஸ்பேன் மொமெண்ட்டு கேட்டாங்கன்னா WL²/24. இந்த ரேஷியோவே கேட்டிருப்பாங்க. சரிங்களாங்க. அப்போ ஒவ்வொரு கேஸுக்குமே என்னோட ஃபிக்ஸ்டு 2 மொமெண்ட்டுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. இவ்வளோ தான் இதில் உள்ளது. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு சாப்டரு கடைசி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். கடைசியாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, தியரி ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே நமக்கு யார்த்தால முடிஞ்சிடும். நீங்கள் இது போக நான் என்ன நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃபோர்ஸஸ். அப்போ லா என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு நான் பார்த்து சொல்லியிருப்பேன். என்னென்ன லாஸ் இருக்குது அதையும் சேர்த்து எக்ஸாமில் படித்து வச்சுங்க. ஃப்ரிக்ஷனோட டைப்பு. அப்போ இதில் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் மட்டும் பாருங்கள். என்ன தியரிலாம் இருக்குது? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இருக்குது, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, டிஸ்டர்ஷன் தியரி. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக என்னென்ன பேரில் சொல்கிறாங்க. ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி நம்ம என்ன பேர்லங்க சொல்கிறோம்? ரேங்கின்ஸ் தியரின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி சென்ட் வீனஸ் தியரின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 3 பேர். ஒன்று கூலும்ஸு, கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் தெளிவாக இருக்காது. கூலும்ஸு, இன்னொன்று ட்ரெஸ்கா, இன்னொன்று கெஸ்ட்டு. இந்த 3 பேரை கொஞ்சம் கரெக்டாக நான் வச்சுக்கேன். கூலும்ஸு, கெஸ்ட்டு, ட்ரெஸ்கா. சாரிங்க. ஸோ முதலேருந்தே கேட்கலையே வாய்ஸு? ஆடியோ எதுக்கப்புறங்க கேட்கல? ஆடியோ கேட்குதாங்க? சரி, நான் இது திரும்பவே முதலேருந்தே சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த சாப்டருங்க தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். அப்போ நமக்கு மொத்தம் ஒரு 5 தியரி இருக்குது. 5 இந்த ஆர்டரில் படிங்க, எப்பவுமே மறக்க மாட்டீங்க. இந்த ஆர்டரில் படிங்க, மறக்கவே மாட்டீங்க. என்ன தியரிலாம் இருக்குது? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. அப்போ ஃபஸ்ட்டு நான் படிக்கிறது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, 2வது படிக்கிறது பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், 3வது நம்ம படிக்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, 4வது நம்ம படிக்கிறது ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, 5வது நம்ம படிக்கிறது டிஸ்டர்ஷன் தியரி. அப்போ 5 தியரி. ஒவ்வொன்றையும் யார் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்கவுங்க நேமில் தான் இந்த தியரி இருக்கும். அப்போ பிரின்சிபல் தியரிங்கிறது ரேங்கின்ஸ் தியரி, பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுங்கிறது சென்ட் வீனஸ் தியரி, ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் 3 பேர், கூலும்ஸு, கெஸ்ட்டு, ட்ரெஸ்கா. இந்த 3 பேர் நான் வச்சு. ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பொறுத்தவரை 2 பேர், ஒன்று பெல்ட்ராமி, இன்னொன்று ஹைட்ஸ். கடைசி டிஸ்டர்ஷன் பொறுத்தவரை வான் மிசஸ். அவர் பேரை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்ததுங்க, ஒவ்வொரு தியரி எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்? முதல் 2 தியரியுமே பிரிட்டில் மெட்டீரியல், மற்ற 3மே டக்டைல். அப்போ நம்ம ஆர்டராக 5 தியரி பார்க்குறோம். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எனர்ஜி, டிஸ்டர்ஷன் தியரி. இதில் முதல் 2ம் பிரிட்டில், அடுத்த 3ம் டக்டைல். இதில் பிரிட்டிலுக்கு முதல் சூட்டபுள்னா முதல் தியரி, டக்டைலுக்கு மோஸ்ட் சூட்டபுள்னா கடைசி தியரி. பிரிட்டிலுக்கு மோஸ்ட் சூட்டபுள்னா ஃபர்ஸ்ட் தியரி, டக்டைலுக்கு மோஸ்ட் சூட்டபுள்னா கடைசி தியரி.
சரிங்களாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈல்டு லோக்கஸ் அப்படிங்கிறது இந்த ஃபெயிலியர் பேட்டர்ன் என்ன ஷேப்ல இருக்கும், இது ரொம்ப முக்கியமானது. அதான் ஈல்டு லோக்கஸ் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா இந்த தியரி ஆஃப் ஃபெயிலியர்ல இந்த கொஸ்டின் வரும். அப்ப ஈல்டு லோக்கஸ் ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரிக்கு எப்படி இருக்குன்னா, ரெக்டாங்குலர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுக்கு பேரலோகிராமு, சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஹெக்ஸகனு, கடைசி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஆர்டரா பார், ரெக்டாங்குலர், பேரலோகிராமு, ஹெக்ஸகனு, எலிப்ஸ். இதுக்கப்புறம் எம்பிரிக்கல் சில ப்ராப்ளமும் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ல வந்திருக்கும். நம்ம நோட்ஸ்ல சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும், பார்த்துக்கணும். சங்கர் ஒன்லி ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். நம்ம நோட்ஸ்லேயே இப்போ நம்ம கொடுத்த ஷார்ட் நோட்ஸ்லேயே மேக்ஸிமம் டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருப்பேன். நீ நோட்ஸை வச்சு படிச்சுட்டு ஜஸ்ட் ரிவிஷனுக்காக இதை பார்த்துக்கணும். அப்போ ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியை பொறுத்தவரையில் ஃபெயிலியர் அக்கர் ஆகக்கூடாதுன்னா எனக்கு இதான் கண்டிஷன். ஃபெயிலியர் அக்கர் ஆகக்கூடாதுனாங்க எனக்கு இதான் கண்டிஷன். என்ன கண்டிஷனு? என்னோட மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஈல்டை விட எனக்கு கம்மியாக இருக்கணும். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் எனக்கு ஃபெயிலியர் ஆயிரும். எனக்கு எதுதான் அதிகமாக இருக்கணும், அந்த மெட்டீரியலோடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ் அதான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நோ ஃபெயிலியர். இதான் ஃபார் சேஃப் டிசைன், இதை மறந்துடாது. அப்போ சிக்மா மேக்ஸுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட நான் ஃபார்முலா கொடுக்குறேன். முதல் சாப்டரில் ஏற்கனவே பார்த்தது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ல சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை டூ. இங்கே மேக்ஸிமம் சொல்கிறதுனால நான் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஃபார்முலா போட்டிருப்பேன். ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ ஹோல் ஸ்கொயர் டவு எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் வரும்போது ஸ்ட்ரெயினுக்குள்ளே ஃபார்முலா நம்ம கொடுத்துருப்போம். அப்போ இங்கே வரும்போது எனக்கு என்னவா இருக்கும், சிக்மா ஒய் பை ஈன்னு எழுதணும். ஏன்னா ஸ்ட்ரெயினை ஸ்ட்ரெஸ்லேருந்து எழுதுறாங்க, சிக்மா ஒய் பை ஈன்னு எழுதலாம். அப்போ எல்லா இடத்துலையுமே யங்ஸ்மானஸை நம்ம கேன்சல் பண்ணால் அப்போ ரிமைனிங் டேம் எனக்கு இதாக இருக்கும். இதையும் கரெக்டாக நான் வச்சுக்கேன். சிக்மா ஒன் மைனஸ் மியூ சிக்மா டூ ப்ளஸ் சிக்மா த்ரீ ஷுட் பி லெஸ் தேனுங்க சிக்மா ஒய். இது எல்லா டைம்லையும் இ கொடுத்தும் சம்டைம் ஆப்ஷனில் கொடுக்கலாம். அதே மாதிரி தான். அப்போ எல்லா இடத்துலையும் காமனாக இ இருக்குதுன்னா இயை நம்ம என்ன செஞ்சிடறோம், யங்ஸ்மானஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒன்லி 2 டைமென்ஷனல் கேஸுக்கு ஃபார்முலா கொடுத்துருவோம். ஒன்று சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா 3/2. அப்போ வித் ரெஸ்பெக்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்னோட ஷியர் அப்படின்னா பை 2 போடணும், சிக்மா ஒய் பை 2. இங்கேயும் 2 ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணால் இதான் என்னோட ஃபைனல் கண்டிஷன். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன தெரியும், சிக்மா ஸ்கொயர் பை 2 தெரியும். அதை வச்சு தான் இங்கே ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. சிக்மா ஒய் ஸ்கொயர் பை 2 இங்கே ஒவ்வொரு டேமும் வரும்போது 1/2 காமனாக வெளியே இருக்கும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் மியூ இன்ட்டு 2 1 2 2 2 3 2 3 1. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கொடுத்து இது கரஸ்பாண்டிங் தியரி என்னன்னு கேட்பாங்க. ஏயில் இப்படியும் கொஸ்டின் இருக்குது. ஃபார்முலா இருக்கும், இந்த ஃபார்முலா எதனோட தியரின்னு கேட்பாங்க. அப்போ இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் தியரி வரும்போது 1/2 காமனாக வெளியே இருக்கும். 1 - 2 ஹோல் ஸ்கொயர் 2 - 3 ஹோல் ஸ்கொயர் 3 - 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே 2 இருக்கும், இங்கே சிக்மா ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இது தியரி ஆஃப் ஃபெயிலியர். இது போக நான் கிளாஸில் எதுவும் நடத்தியிருந்தேன் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஏற்கனவே நடத்தினேன். இந்த டைப்ஸ் ஆஃப் லாஸு ஃப்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இது எல்லாமே நாளைக்கு எக்ஸாமுக்காக நம்ம ஒரு ரிவிஷன் கிளாஸு நம்ம நடத்துனது. ஸோ நாளைக்கு நான் மேக்ஸிமம் ஒரு 5 o'clock நான் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்கும் இப்போ இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நான் லிங்க் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்க. அதில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் ஆகும், ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டும் அப்லோட் ஆகும். கொஸ்டின் பேப்பரையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க, ஓஎம்ஆரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உட்காந்து தனியாக உட்காந்து எழுதி பாருங்கள். ஒரு ரூமில் தனியாக உட்காந்து எழுதி ஓஎம்ஆரை மட்டும் நீட்டாக ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வேல்யூஷன் பண்ணி தர முடியும். நீங்கள் அனுப்புகிற ஓஎம்ஆர் நான் திரும்ப பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களாங்க. ஸோ தேங்க்ஸு. ஸோ நாளைக்கு கிளாஸ் இல்லை, எக்ஸாமுக்காக நாளைக்கு கிளாஸ் கிடையாது.